காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் காமெடியான ரொமான்டிக் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. அதுவும் ஹீரோ அவளோட பாஸு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற மோதல் காதல் இதெல்லாம் தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு பின்னாடி 8 பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவள் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டா. ஸோ அதை சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சீரியல் சீட்ரா, இந்த மாதிரி பர்சன்லாம் சும்மாவே விடக்கூடாது, உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏய் வந்துட்டான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணு. அவன் கிரே ஷூட்டும் பிளாக் கலர் ஷர்ட் தானே போட்டிருந்தான் அப்படின்னு ஹீரோயின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா. அவளும் ஆமான்னு சொன்னதும் ஓகே இந்த மேட்ரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் காலை வைக்கிறா. இங்கே வர்றது இப்போ ஹீரோ. நான் பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு வரான். ஹீரோயினா அவனை பார்க்குறா. நல்ல ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், ஆனால் கேரக்டர் தான் சரியில்லை. இவனுக்கெல்லாம் நல்ல லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு அங்கே கார் வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணியை தூக்கிட்டு ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறா. அவனும் நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் உன்னோட நைட் மேர் அப்படின்னு இப்போ கையில இருந்த அழுக்கு தண்ணியை அவன் மேலே ஊத்துறா. பின்னாடியே அசிஸ்டண்ட்டும் வரான். ஏய் என்ன பண்ற அப்படின்னு அவன் கத்துறது கேட்டதும் ஹீரோயின் பயத்துல அந்த பக்கெட்டையே ஹீரோ மண்டையில கவுத்திட்டு அங்கிருந்து ஓட்டிடுறா. என்ன பாஸ் நீங்க ஓகேவா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டா, என்னை பார்த்தா ஓகே மாதிரியே தெரியுது, அவ யாருங்கிறத கண்டுபிடி, அவளை நான் ஃபிஷ் டேங்க்ல தூக்கி போடுறேன் அப்படின்னு ஹீரோ கோவத்துல இருக்கான். அடுத்து ஹீரோயினும் இந்த ரிவெஞ்ச் பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவளுக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றா அப்படின்னு அவ சொல்றா. அவளோட நேம் டேசி, ஹீரோனோட நேம் செரீனா. 2 பேரும் சேம் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்ததை அவன் லைஃப்பில் மறக்கவே மாட்டான் அப்படின்லாம் ஹீரோயினும் ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் டேசி ஒரு பர்சனை பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த மேன் இன்னொரு பொண்ணு கூட ஒன்றா க்ளோஸாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஏய் அங்கே பாரு, அது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே கிடையாதே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவனும் சேம் கிரே சூட்டும் பிளாக் கலர் ஷர்ட்டும் தான் போட்டிருக்கான். ஸோ டெய்ஸியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவன் தான். இது தெரியாமல் ஹீரோயின் ஹீரோ மேலே அழுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டா. ஐயோ போச்சு, பார்க்கிங் லாட்டில் சிசிடிவி கேமராலாம் உண்டுல்ல, அதில் என் ஃபேஸை பார்த்துட்டா என்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணுவானே, நான் என்ன பண்ணுறது, உடனே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அவளை எழுதிட்டு போகிறா. அந்த டைம் பார்த்து ஹீரோவும் கம்பெனிக்குள்ளே வரான். கூடவே அசிஸ்டண்ட்டும் வரான். பாஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன் அப்படின்னு அதை கையில் கொடுக்குறான். இங்கே ஹீரோயின் ஓடி வரும்போது அங்கே ஹீரோ பார்த்து மறுபடியும் அடுத்த ஷாக்கு, இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு திரும்பியும் கம்பெனிக்குள்ளேயே ஓடிட்டா. ஹீரோவும் அவளை பார்க்குறான். இவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவனுக்கு தோணுது. இப்போது வீடியோவில் பார்க்கும்போது ஹீரோயின் கேப் போட்டு வந்ததுனால அவளோட ஃபேஸ் ஒழுங்காக தெரில. இன்னும் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கிரேசி உமன் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓகே பாஸ் நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அப்புறம் சேர்மன் சொன்னாங்க இன்னைக்கு டிபார்ட்மெண்டல் மீட்டிங்கை நீங்கள் தான் அவங்களுக்கு பதிலாக அட்டன் பண்ணணுமா அப்படின்னு அவன் சொல்ல, சரின்னு ஹீரோ இப்போ கம்பெனிக்குள்ளே போகிறான். ஹீரோ இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட், அவனோட நேம் ஹென்ரி. இப்போது டிபார்ட்மெண்ட் மீட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அங்கே தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் மாஸ்காவது போட்டு போயிருந்துருக்கணும், அவன் என் ஃபேஸை பார்த்துட்டா எனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. டெய்ஸியும் நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, பார்க்கிங் லாட் ஃபுட்டேஜ்லாம் அந்த குவாலிட்டி நல்லா இருக்காது, ஸோ ஃபேஸ்லாம் கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு அவள் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த ஹாலுக்குள்ளே வரான். ஹீரோயின் அவனை பார்க்குறா. இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது, ஆமாம் இவன் தானே பார்க்கிங் லாட்டில் என்னை பார்த்து கத்துனான் அப்படின்னு அவனை பார்த்து பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து நம்ம கம்பெனியோட நியூ பிரசிடெண்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், மிஸ்டர் ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இப்போ ஹீரோ ஸ்டேஜுக்கு வரான். ஐயோ இவனா அப்படின்னு ஹீரோயினுக்கு அடுத்த ஷாக்கு. ஃப்ரெண்டும் நம்ம பாஸ் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கப்பா அப்படின்னு டெய்ஸி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் ஃபேஸு திரும்பியே பார்க்கல. அவன் பார்த்துட்டா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இவன் மேலே தான் நான் தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் மேலே தண்ணி ஊற்றுனியா அப்படின்னு அவளும் ஷாக் ஆகுறா. ஆமாம் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க முடியாது, நான் உடனே கிளம்புறேன், அவன் என்னை பார்த்துட்டா பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. டக்குன்னு கண்ணாடி மாஸ்க்கு எல்லாமே தூக்கி மாட்டுறா. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணுறான். ஹே ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, இந்த மாதிரி மீட்டிங்கில் கிளாஸு மாஸ்க்லாம் போட்டிருக்கிறது இன்அப்ராப்ரியேட்னு உனக்கு தெரியாதா
அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஏதாவது சொல்லு அப்படின்னு டெய்ஸிய பார்க்குறா. ஃப்ரெண்டுக்காக அவளும், பாஸ் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால மத்தவங்களுக்கு அவ இன்ஃபெக்ட் பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கா அப்படின்னு அவ சொல்றா. சரி அதெல்லாம் ஓகே. அப்புறம் எதுக்கு கிளாஸ் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, அவளுக்கு ஐசைட்ல கொஞ்சம் பிரச்சனை. அதனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா. அதுக்காக தான் கிளாஸஸ் போட்டிருக்கா. அப்படிங்கிற மாதிரி டெய்ஸி சொல்றா. சரி அப்படி இருந்தா நீ லீவ் எடுத்துக்கோ. உடம்பு சரியில்லாட்டி நீ உன்னை ஃபர்ஸ்ட்டு டேக் கேர் பண்ணிட்டு அப்புறம் வந்து கம்பெனில ஜாயின் பண்ணா போதும். இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லு. ஹீரோயினு எப்பாடா நல்ல வேளை தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு, பாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா. நைட்டு ரூமுக்கு வந்ததும் டெய்ஸி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? பாஸ் மேல நான் தண்ணி ஊத்திருக்கேன். நான் மாட்டுனா என்னோட வேலையே காலி அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் அவன் நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட். அப்படி இருக்கும்போது அவனோட ஆஃபீஸ் நம்ம ஃப்ளோர்லயே கிடையாது. அதனால நம்ம பாஸ மீட் பண்ண வேண்டிய நிலைமை வராது. நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. அதுவும் சரிதான். பாஸ்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஸோ நம்மள மாதிரி எம்ப்ளாயீஸ மீட் பண்றது ரொம்பவே ரேர் தான். ஸோ இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல அப்படின்னு நெக்ஸ்ட் டே கான்ஃபிடென்ட்டா ஆஃபீஸ்க்கு போறா. அதுவும் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போறா பாஸ பாத்துறக்கூடாதுன்னு. இப்போ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா உள்ள ஹீரோ நிக்கிறான். அட பாவி இப்பவே வந்துட்டானா அப்படின்னு டக்குன்னு டர்ன் பண்ண கால் ஸ்லிப் ஆகி அங்கேயே கீழே விழுந்துடுறா. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க வரான். இல்லை எனக்கு ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவளே எந்திரிக்கிறா. என்ன நீ லிஃப்ட்டுக்குள்ள வரியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் சந்தேகம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ரிவர்ஸ்லேயே போயிட்டு லிஃப்ட்ல ஏறுறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப நேரம் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது என்னமா என் ஃப்ளோர் வரல அப்படின்னு அவங்க ஹீரோ கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ இந்த டைம் என் மேலே தண்ணி ஊற்றின பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட் நான் சர்வலைன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளால என் வாட்ச் ரிப்பேர் ஆச்சுல, அதுக்கான காம்பன்சேஷன் எவ்வளோ கிளைம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட்டும் 1 மில்லியன் அப்படின்னு சொல்கிறான். என்னது 1 மில்லியனா அப்படின்னு டோர் ஓப்பன் ஆனது ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறா. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுமே அமௌண்ட்டை கேட்டு ஷாக் ஆகுறா. ஆமா. அவன் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, இந்த 1 மில்லியன என்ன பே பண்ண சொல்லுவான். இந்த 1 மில்லியன் நான் சம்பாதிக்கணும்னா நான் 10 வருஷம் வேலை பார்க்கணுமே! அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. சரி இதுக்கு நான் ஒரு பிளான் சொல்லவா? அப்படின்னு ஒரு பேம்ப்ளெட் எடுத்து காமிக்கிறா. அது ஒரு மேட்ச் மேக்கிங் ஈவென்ட்டுக்கானது. அதுல மாப்பிள்ளையோட ஃபோட்டோவோ, ஐடென்டிட்டியோ எதுவுமே இல்ல. மிஸ்டீரியஸ் வெல்தி பேச்சுலர் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. யார் அவன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு 1 மில்லியன்ல இருந்து டௌரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. அதாவது 1 மில்லியனை விட அமௌண்ட் அதிகமாகவும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க போல. ஹீரோயின் அதை பார்த்ததும் இது எப்படி உன் கையில கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறா. இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஒரு ஓல்டு லேடி எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அதானே பார்த்தேன். இதுல போட்டோ கூட இல்லை. கண்டிப்பா இது ஸ்கேம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். பட் ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ் பாரு. ஃப்ளைன் ஹோட்டல் நடக்குது. அங்க ரிச்சான பீப்புள் மட்டும் தான் போக முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் நடத்துறது கண்டிப்பாக ரிச்சான பர்சனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறா. ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ ஹீரோ கிட்டேயே அந்த பேம்ப்ளெட் வருது. அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். ஃப்ளைன் ஹோட்டல் நம்மளோட குரூப்புக்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அங்கே இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்க போதான் அப்படின்னு அவன் காமிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பற்றி நான் கேள்விப்படவே இல்லையே. யார் இந்த மாதிரி பேம்ப்ளெட்லாம் கொடுக்குறது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த டைம் அங்கே ஒரு ஓல்டு லேடி வராங்க. அதை கொடுத்தது நான் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பாட்டி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீ கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வீட்டுக்கு கூட்டு வந்தானா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பாட்டி கோவமா பேசுறாங்க. பாட்டி நான் இப்போ தானே அப்ராட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஃபாரின் போகணுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நான் ரீசெண்டாக கம்பெனி ப்ராஜெக்டில் ரொம்பவே பிஸியாக இருக்கேன். எனக்கு டேட்டிங் போகிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படி தானே அப்படின்னு இப்போது அசிஸ்டண்ட்டை பார்த்தா அவனும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறான். 2 பேரும் சேர்ந்து தலையாட்டுறத பார்த்து பாட்டிக்கு சந்தேகமா இருக்கு. நீ உண்மைய சொல்லு. நீங்க 2 பேரும் கப்பல் கிடையாது தானே அப்படின்னு கேட்டா, பாட்டி என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவசரமா அங்கிருந்து போறான். பாஸ் உங்களுக்கு இந்த டைம்ல எந்த மீட்டிங்குமே கிடையாதே அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். டேய் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமை பார்த்து அங்கே உள்ள போய் உட்காந்துக்கலாம். எங்க பாட்டிக்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போறான். இங்க ஹீரோயின் ரொம்பவே டல்லா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் வந்துட்டு, எல்லாரும் ஒர்க்க ஸ்டாப் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க.
ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே டல்லா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்டும், "நீ எந்திரி, நீ இப்படி ஃபீல் பண்றதுனால என்ன ஆக போகுது? 1,000,000 தானே பார்த்துக்கலாம்" அப்படின்னு அவ சொல்றா. "என்ன நீ இப்படி சொல்ற? நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் எப்படி அந்த 1,000,000 கடன பே பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாதிரி அவ சோகத்துல இருக்கா. "இங்க பாரு, நடக்க வேண்டிய எல்லா பேட் திங்ஸும் நடந்துருச்சு. இனி என்ன மோசமாக போகுது? வா நம்ம மீட்டிங்க்கு போலாம்" அப்படின்னு சொல்ல, "ஆமா அதுவும் கரெக்ட் தான். இதுக்கு மேல என்ன நான் மோசமா பார்த்துற போறேன்?" அப்படின்னு ஹீரோயின் மீட்டிங் ஹாலுக்கு போறா. அங்க போன பிறகு தான் ஹீரோயின் ஐடி கார்டு மிஸ் ஆனத பார்க்குறா. டேக்ல இருந்து அது கலந்து கீழ விழுந்திருக்கு. இப்போ ஹீரோ அந்த பக்கமா வரும்போது அந்த ஐடி கார்டு எடுக்குறான். செரீனான்னு நேம் போட்டிருக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துட்டு, "இங்க செரீனானா யாரு?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் பாஸ பார்த்ததுமே டேபிளுக்கு கீழ போய் ஒளிஞ்சுக்கிட்டா. சுத்தி நிக்கிறவங்களும், "ஆமா செரீனா இப்ப இங்க தானே இருந்தா, எங்க போனா?" அப்படின்னு தேடுறாங்க. "அவ இப்பதான் ரெஸ்ட் ரூமுக்கு போனா. நீங்க எதுக்கு அவள கேட்குறீங்க?" அப்படின்னு டேசி கேட்குறா. "அவளோட ஐடி கார்ட மிஸ் பண்ணிட்டா. அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிரு" அப்படின்னு ஐடி கார்ட குடுக்குறான். குடுத்த பிறகு போவான்னு பார்த்தா, ஹீரோ அங்கேயே செட்டில் ஆயிட்டான். "இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல எந்த டாபிக் பத்தி பேசப் போறீங்க?" அப்படின்னு ஹீரோ அங்க உட்காந்துட்டான். ஸோ ஹீரோனால அந்த டேபிள விட்டு வெளிய வரவே முடியல. "ஏன் பேட் லக் மட்டும் எனக்கு இப்படி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு?" அப்படின்னு அவ செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும், "உனக்கு என்னாச்சு? நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நான் ஏதோ பேட் திங்ஸ்லாம் நெறைய பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த கர்மா என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. அதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சமாவது குட் கர்மா வேணும்னு" அப்படின்னு அவ சொல்றா. "நீ இந்த மாரி தட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா காச எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத யோசி. நான் சொன்னேன்ல, அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றா. ஹீரோயினுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ரீசன் அதுல அவளுக்கு நம்பிக்கை இல்ல. 2வது, நான் தான் இன்னொரு பெர்சன ஆல்ரெடி லைக் பண்றேன்ல. அப்புறம் எப்படி நான் இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் ஈவென்ட்க்குலாம் போக முடியும்? அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. "என்னம்மா நீ சொல்ற? 7 வருஷமா அந்த பெர்சனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணல. நீங்க அஃபிஷியலான கப்புளும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த மாதிரி வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்க டேட்டிங்கே போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது மேட்ச் மேக்கிங் ஈவென்ட்க்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் சீட்டிங்ல வராது. அதனால நீ போலாம். உனக்கு இப்ப முக்கியமானது 1,000,000 கடன் அடைக்கிறது தான். ஸோ அதனால இங்க போ. அதுதான் உனக்கு சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த அட்வைஸ அக்செப்ட் பண்ணிக்கிறா. "சரி ஓகே நான் போறேன்" அப்படின்னு அவ டிசைட் பண்ணிட்டா. இங்க பாட்டி ஹீரோ அந்த பிளேஸ்க்கு கூட்டு போணும்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல படுத்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அத நம்பல. "பாட்டி நடிக்காதீங்க பாட்டி" அப்படின்னு சொன்னா, "என்ன பார்த்தா அப்படி சொல்ற? எனக்கு உண்மையாவே உடம்பு சரியில்ல. டாக்டர் நீங்களே சொல்லுங்க. என்னோட கண்டிஷன் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்க, டாக்டரும், "அவங்களுக்கு வயசாயிருச்சு. அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் சரியா இல்ல" அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கு ஏத்தாப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு வயசாயிருச்சு. ஸோ நீ என்ன ஹேப்பியா வச்சிருந்தா மட்டும் தான் என்னால ஹெல்த்தியா இருக்க முடியும்" அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஹீரோ வேண்டா வெறுப்புக்கு சரின்னு சொல்லிட்டான். பாட்டி இப்போ ஒரு ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து குடுக்குறாங்க. "இதுல உள்ள பொண்ணுங்கள தான் நீ மீட் பண்ண போற. இதுல யாரதான் உனக்கு பிடிச்சிருந்தா இப்பவே சூஸ் பண்ணி வச்சுக்கோ" அப்படின்னு ஃபோட்டோ ஆல்பம காமிக்கும்போது, ஹீரோ அத டர்ன் பண்ணி பார்க்குறான். அதுல ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு. பார்க்கிங் லாட்ல ஹீரோயினோட ஃபேஸ அவன் லைட்டா பார்த்துருந்துருப்பான். ஸோ இதுதான் அவ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும், "பாட்டி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான டாட்டர் இன் லாவ நான் இன்னைக்கு கூட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோ கிளம்பி போறான். இந்த மேட்ச் மேக்கிங் ஈவென்ட்டுக்கு சைன் அப் பண்ணியிருந்திருப்பா ஹீரோயின். அதனால தான் அவளோட ஃபோட்டோவும் இங்க வந்திருக்கும். இப்போ ஈவென்ட் நடக்கிற பிளேஸ்க்கு ஹீரோயினும் வரா. அங்க வந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடியே நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. "என்ன இத்தன பேரா? அப்போ எல்லாருமே இந்த மேட்ச் மேக்கிங் ஈவென்ட்க்காக தான் வந்திருக்காங்களா?" அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. "அதான் 1,000,000 குடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் இவ்ளோ கூட்டம்" அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. "எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லப்பா. இத்தன பேர் கூட போட்டி போட்டு நான் எப்படி வின் பண்றது?" அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. "நீ கவலைப்படாத. மேபி நீ கூட லக்கி உமனா இருக்கலாம். அதனால வெயிட் பண்ணு" அப்படின்னு ஃப்ரெண்டு சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் ரூம்ல உட்காந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஹீரோ பார்த்ததுமே பிடிச்சிருது. "ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்டிஷன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. பட் ஹீரோக்கு விருப்பம் இல்ல. அவன் வந்தது ஹீரோயினுக்காக தான். ஸோ ரிஜெக்டட், நெக்ஸ்ட் ஒன் வாங்க அப்படின்னு அனுப்புனா, இப்போ ஒரு மேன் வந்து நிக்கிறான். "அட என்னடா இது?" அப்படின்னு கேட்டா, "நீங்க அதுல ஜெண்டர மென்ஷன் பண்ணலல்ல, அதனால தான் நானும் வந்திருக்கேன்" அப்படின்னு அங்க வந்து நிக்கிறான். இப்போ அவனே விரட்டி விட்டாச்சு. அடுத்து வர்ற பொண்ணுங்க எல்லாமே டேலண்ட் ஷோக்கு வந்த மாரி டான்ஸ் ஆடி காமிக்குது, பாட்டு பாடி காமிக்குது. ஹீரோக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் ஒரு ஆன்டி வேற வராங்க. "காதலுக்கு வயசு கிடையாது" அப்படின்ட்டு. அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. நேரடியா அந்த பொண்ண இங்க கூட்டு வாங்க
அப்படின்னு ஹீரோயினோட ஃபோட்டோ காமிக்கிறான். ஸோ இப்போ வெளிய போயிட்டு ஹீரோயின உள்ள கூப்பிடுறாங்க. "என்னையா? நான் தான் லாஸ்ட் நிக்கிறேன். என்னைய கூப்பிட்டாங்க." அப்படின்னு இப்போ ஹீரோயினும் உள்ள போறா. ஹீரோ டேன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ சேர்ல போய் உட்கார்றா. அடுத்து ஹீரோவும் டேன் பண்ணிட்டு, "ஹலோ என்னோட நைட்மேர்" அப்படின்னு சொல்றான். ஐயய்யோ! இவனா? இப்ப நான் ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. என்ன பண்றது? ஸ்ட்ரேஞ்சர் மாரி பேசி தப்பிக்கலாமா? அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. "ஹலோ மிஸ்டர் குயின். நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறோம். இந்த மாரி நீங்க பொலைட்டா பேசணுங்கிற அவசியம் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. "என்ன? இதான் நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்குறோமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்புறம் எப்படி உனக்கு என்னோட சர்நேம் தெரியும்?" அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்கிடுறான். ஐயையோ போச்சு! என் பிரெயின தூக்கி நாய்க்கு தான் போடணும். நானே வாய குடுத்து மாட்டிக்கிட்டேனே! அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட ஈவென்ட் ஓவர்ன்னு மத்த எல்லாரையும் அனுப்பிட சொல்றான். ஸோ அசிஸ்டன்ட்டும் போயிட்டு வெளிய சொல்றான். ஈவென்ட் முடிஞ்சிருச்சு நீங்கலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இங்க வெளிய நிக்கிற ஃப்ரெண்டுக்கு செம்ம ஹாப்பி. நான் ரிச் லேடியோட ஃப்ரெண்ட் ஆக போறேன் அப்படின்னு அவ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறா. ஆனா உள்ள ஹீரோயின் ஹீரோவோட கால பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சாரி நான் அத வேணும்னு பண்ணல. நான் உங்கள வேற பர்சன் நெனச்சு தான் உங்க மேல தண்ணி ஊத்திட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவள சீட் பண்ணிட்டான். அதனால நான் அவளுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போனேன். நீங்க 2 பேரும் சேம் காஸ்டியூம் போட்டிருந்ததால தான் நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் எனக்கு நீ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. அப்புறம் எப்படி என்னோட பேர் உனக்கு தெரியும்? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் அப்ப இவன் இன்னும் நான் இவனோட கம்பெனில தான் ஒர்க் பண்றேங்கிறத கண்டுபிடிக்கலையா? நானும் அத சொல்லக்கூடாது அப்படின்னு வாய மூடிட்டு இருக்கா. என்ன நீ அப்போ சொல்ல மாட்டியா? போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு அசிஸ்டண்ட்ட பார்த்து சொல்றான். ஹீரோயினும் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். வெளிய நிக்கிறவங்க தான் உங்களோட நேம் மிஸ்டர் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத வச்சு தான் உங்களோட சர்நேம் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. சரி அது இருக்கட்டும். நீ தண்ணி ஊத்துனதுனால என்னோட வாட்சுக்குள்ள தண்ணி போயிருச்சு. என்னோட சூட், என் லெதர் ஷூ எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. அதுக்கெல்லாம் காம்பன்சேஷனா நீ 5 மில்லியன் குடுக்க வேண்டாமா? அப்பதான் இது செட்டில் ஆகும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன 5 மில்லியனா? அது 1 மில்லியன் தானே அப்படின்னு ஹீரோயின் திரும்ப கேட்குறா. என்ன அது 1 மில்லியன் அப்படின்னு ஹீரோவும் திரும்ப கேட்குறான். ஹீரோயின் அந்த வாட்ச் மேட்டர வச்சு தான் 1 மில்லியன் பேசிக்கிட்டு இருப்பா. ஐயய்யோ! அது எனக்கு தெரியுங்கிறதையும் இவன்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க வந்து 5 மில்லியன் கேட்டீங்களா? பட் என்னால 1 மில்லியன் கூட பே பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டாபிக் டைவர்ட் பண்றா. ஹீரோவும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ அத பண்ணா, இந்த அமௌண்ட் எதையுமே நீ ரீபே பண்ண தேவையில்ல. 5 மில்லியனே அதுல கழிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயும் சரி ஓகே. அது இல்லீகலா இல்லாம இருந்தா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. என்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல இல்ல எனக்கு உங்கள பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் என்னோட ஃபேமிலி ரிஜிஸ்டர் வேற அப்படின்லாம் பேச வர, நான் ஒண்ணும் இப்போ உன் கூட மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறது கிடையாது. என் பாட்டி முன்னாடி நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அவ்வளோதான் அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கும் அது லைட்டா ஓகேவா தெரியுது. பரவாயில்ல கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணா மட்டும் போதும்ல அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. உனக்கு ஒன் டே திங்க் பண்றதுக்கு டைம் குடுக்குறேன். நாளைக்கு நீயே உன்னோட ஆன்ஸர் சொல்லணும். இல்லன்னா உன் கதவ நாக் பண்ற பெர்சன் போலீஸா தான் இருக்கும். இவளோட ஃபோன் நம்பர வாங்கிட்டு இவள அனுப்பிறலாம். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வெளிய போறான். அங்க டேஸி நின்னுட்டு இருக்கா. அவள பார்த்ததும், "நீ என்னோட கம்பெனில தானே ஒர்க் பண்ற?" அப்படின்னு கேட்க, "ஆமா பாஸ்" அப்படின்னு அவளும் பயத்திலேயே சொல்றா. "என்ன காஸ்டியூம் இது? என்னையெல்லாம் இந்த மாதிரி ஈவென்ட்லாம் அட்டெண்ட் பண்ணாத சரியா?" அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு போறான். ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் புரியல. வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. "அப்போ நீ உண்மையான ரிச் லேடி ஆக போறது இல்லையா?" அப்படின்னு தான் ஃப்ரெண்டு ஃபீல் பண்றா. "என்ன நீ பேசுறத பார்க்கும்போது வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுதே" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் இல்ல. நான் உன்னோட கடன நினைச்சு தான் நான் வொரி பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். நீ ஆக்ட் பண்ணாலே உனக்கு 5 மில்லியன் கிடைக்குதுல்ல" அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் நான் என் லவ் பண்ற பெர்சன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. "என்னம்மா லவ்வு? நீ 7 இயர்ஸா க்ரஷ் வச்சுட்டு இருக்க. நீயும் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அவனும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அப்புறம் எப்படி இத நீ லவ்வுன்னு சொல்ற? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்டா இருக்கும். நீ ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்றது உனக்கு பெட்டர் பார்த்துக்கோ" அப்படின்னு சொன்னா, இப்போ ஹீரோயினும் வேகமா கிளம்புறா. "எங்க போற?" அப்படின்னு கேட்டா, "நீ தான் சொன்னல்ல, நான் அவன்கிட்ட இன்னும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல. இன்னைக்கு நான் தைரியத்த வரவழைச்சுட்டு நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். எப்படியும் லாஸ்ட்டா ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் ஹீரோவோட அரேஞ்ச்மெண்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறேன்"
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளவர் பொக்கேலாம் வாங்கிட்டு அந்த பர்சனை மீட் பண்ண போகிறா. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேன் வரான் காரில். கூடவே ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் அவனும் பக்கத்தில் வந்து பேசுகிறான். அவனோட நேம் ஃபெலிக்ஸ். இவன் என் காலேஜ் கிளாஸ்மேட். அப்புறம் இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஓ! ஹலோ அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. அவ ஃப்ளவர் பொக்கே கொண்டு வந்திருப்பாள்ல, டக்குனு அத மறைக்கிறா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது டெய்ஸியோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு குடுத்தது. அவனும் இந்த ஏரியால தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. டெய்ஸிய பார்த்தல்ல, நீ எப்பதான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட சூஸ் பண்ண போற? அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்குறான். அது சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ பாய் ஃப்ரெண்ட சூஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட தான் கூட்டு வரணும். நாங்க தான் உனக்காக ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஏன்னா, உனக்கு பேட் அண்ட் டேஸ்ட் தான். ஸோ நாங்க சூஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். சரி எனக்காக டெய்ஸி ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹார்ட் பிரேக் ஆயிட்டு அங்கேருந்து போறா. இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கல. அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு போறா. அப்புறம் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் கால் பண்ணி அந்த ஃபேக் மேரேஜ் திங்ஸ்க்கு ஓகே சொல்றா. அப்புறம் நெக்ஸ்ட் டே 2 பேரும் மீட் பண்றாங்க. பெரிய ஃபைல கொண்டு வந்து குடுக்குறான். "இது என்னது?" அப்படின்னு கேட்டா, "நம்ம பண்ண போறது ஃபேக் மேரேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி அக்ரீமெண்ட் சைன் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான்." அப்படின்னு அத குடுக்குறான். பார்த்தா நெறைய இருக்கு. "என்ன இவ்ளோ பேஜஸ் இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "இதெல்லாம் நீ ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஒபே பண்ணிட்டு இருந்தா, நீ அந்த 5 மில்லியன பே பண்ண வேண்டிய தேவையில்ல. அதே இது இந்த கான்ட்ராக்ட்ட பிரேக் பண்ணனா, அந்த 5 மில்லியன் மட்டும் இல்லாம அடிஷனலா 5 மில்லியனும் எனக்கு நீ பே பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் இதுக்கு பதிலா நீ என் உயிரே எடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கா. என்ன உனக்கு அதுல எதுவும் பிரச்சனையா? மேசன் போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன் எதுக்கு எடுத்தாலும் மேசனை கூப்பிடுறீங்க? உங்க அசிஸ்டன்ட் இங்க தான் நிக்கிறான். நான் சைன் பண்றேன் அப்படின்னு அவளோட ஒரிஜினல் நேம போடுறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல. இந்த மாதிரி லீகல் மேட்டர்லலாம் நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஜெனிஃபர்னு வேற ஒரு நேம போட்டு சைன் பண்றா. லாஸ்டா ஹீரோவும் நான் எப்பல்லாம் உன்னை கால் பண்ணி கூப்பிட்றேனோ அப்பல்லாம் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது எப்படி? எனக்கும் ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு கேக்குறா. நீங்க ஒர்க் பண்ற டைம்லலாம் பாஸ் கால் பண்ண மாட்டாங்க. என் பாஸை விட ஒர்க்கை லவ் பண்ற பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போறான். இந்த மாதிரிலாம் சொல்றத பார்த்தா கம்பெனில நாங்க மீட் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு பயந்துக்கிட்டே அவளுக்கு நைட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இங்க ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. நான் எப்போ கால் பண்ணாலும் அவன் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அட்டென்ட் பண்ணுறாளான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளையும் எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை நான் கால் பண்ணா நீ அட்டன் பண்ணுறியான்னு செக் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன். நீ அட்டன் பண்ணிட்ட. குட் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை வைக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வருது. அந்த டைம் பாட்டிக்கிட்ட இருந்தா அடுத்து கால் வருது. என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லாவை எப்போ கூட்டு வர போற அப்படின்னு கேட்டா, ஹீரோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் எப்படி பிஹேவ் பண்ணா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவளுக்கு டீச் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் பாட்டி முன்னாடி கூட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். எங்க ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் போச்சு. உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க? நைட்லாம் தூங்கலையா அப்படின்னு கேட்டா, நம்ம பாஸ் நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணி நான் கால் அட்டன் பண்ணுறான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு எனக்கு தூக்கமே இல்ல அப்படின்னு ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு கால் வருது. மறுபடியும் ஹீரோ தான் கால் பண்ணியிருக்கான். "நீ எங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லு. நான் ஒர்க்க முடிச்சதும் உன்னை பிக்கப் பண்றதுக்காக வரேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம்." அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். "இல்ல, இல்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறேன் என் ஒர்க் முடிஞ்சதும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சரி நான் அட்ரஸ சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால வைக்கிறான். அப்ப அவன் ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன பாஸ் நீங்க சிரிக்கிறீங்களா?" அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறான். "அவ ஃபன்னியா இருக்கா" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஃப்ரெண்டும் பாரு இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தான். ஆல்ரெடி ஃபெலிக்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ உங்க 2 பேருக்கும் நீ செட் ஆகாது. இப்ப பாரு பாஸும் நீயும் ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணா ஃபியூச்சர்ல பாஸே உன்னோட ரியல் ஹஸ்பண்ட் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ரிச்சா ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்க யாருமே மத்தவங்க ஃபீலிங்ஸ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாரி பர்சன் தான் இவனும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவமா சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ மீட் பண்றதுக்காக ஹீரோயின் ஹோட்டலுக்கு வரா. "என்ன நீ லேட்டா வந்திருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் கரெக்டான டைம்க்கு தானே வந்திருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ இப்ப செக் பண்ணிட்டு, "நீ 25 செகண்ட்ஸ் லேட்டா வந்திருக்க."
அப்படின்னு கரெக்ட்டா டைமிங்கோட சொல்றான். சரி நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட்டான டைம்க்கு வந்துடுறேன். இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, ரிஹர்சல் பார்க்கறதுக்காக அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன ரிஹர்சலா? அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை என் பாட்டிய மீட் பண்றதுக்காக கூட்டு போறேன். அப்படி இருக்கும்போது நம்ம கப்பிள் மாதிரின்னா சில ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஷேரிங்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னது கப்பில் மாதிரி பண்ணணுமா? நான் ஜஸ்ட் ஆக்டிங்க்கு மட்டும் தான் ஓகே சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. நானும் அதே தான் சொல்றேன். ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின ட்ராப் பண்றதுக்காக கூட்டு போறான். கார்ல போயிட்டுருக்கும்போது ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டான். எதுக்காக இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு பிறகு நம்ம நடந்து போக போறோம். கப்புல்னாலே ஸ்டார்ட்டிங் பீரியட்ல அவங்க கை கோத்து நடந்து போறது தானே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கைய பிடிக்க, அவளுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங் தான். இப்பவே ட்ரை பண்ணி பார்த்தா தான் பாட்டி முன்னாடி ஆக்வர்டா இருக்காது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோனோட கைய பிடிக்கிறான். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போலாம். அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் வருது. அந்த ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்டு 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் புல்ல விழும்போது ஹீரோயின் மேல விழுந்து ஹீரோ கிஸ் பண்ணிடுறா. 2 பேருமே அந்த ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ கார ஓட்டிட்டு போன டிரைவர் வராங்க. "சாரி என்னோட கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருச்சு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. ஹீரோவும் "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோயின ட்ராப் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்கு போறான். ஹீரோக்கு அந்த கிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. லிப்ஸ டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போனா பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "பாட்டி இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "இது என்ன சவுண்டு? நான் உன்ன பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னோட கிராண்ட் டாட்டர் இன் லாவ எப்ப என் முன்னாடி கூட்டிட்டு வரப்போற?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு தான் பாட்டி டைம் கேட்டேன்ல" அப்படின்னு சொன்னா, "அதெல்லாம் முடியாது. இந்த மாதம் மிந்திய வச்சு நீ என்ன ஃபூல் பண்ணிட்டு இருக்க. அப்போ இப்போ நீ என்கிட்ட போய் தானே சொல்ற?" அப்படிங்கிற மாரி பாட்டி கேட்குறாங்க. "இல்ல பாட்டி உண்மையாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு சொன்னா, "முடியாது, முடியாது. நாளைக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு வர. இல்லன்னா நாளையிலேருந்து பிளைண்ட் டேட் அட்டெண்ட் பண்ணணும். உன் கம்பெனி மேட்டர் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, உன் லைஃப்ல செட்டில் ஆகுறத பாரு. நீ கேர்ள் ஃப்ரெண்ட சூஸ் பண்ற வரைக்கும் நீ போய்க்கிட்டே தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. ஹீரோவும் இதுலருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் கூட டீல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஸோ என்ன பண்றது? பாட்டி இவ்ளோ அடமன்ட்டா இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக, "சரி பாட்டி, நான் நாளைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட உங்க முன்னாடி கூட்டு வரேன்." அப்படின்னு அவன் ஓகே சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயினுக்கும் கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்றான். "நாளைக்கு உன்னை என் பாட்டிய மீட் பண்றதுக்காக கூட்டு போறேன்." அப்படின்னு சொன்னா, "அதுக்குள்ளயா?" அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. "நீ அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா, உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸா 1 மில்லியன் குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னாலும், ஹீரோயின் "நீங்க என்ன பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இன்டெகிரிட்டிலாம் கிடையாதா? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க மணி இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணலாம்னு நெனைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் கோவத்துல கத்துறா. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா. "இந்த ட்ரெஸ் ஓகேவா? உங்க பாட்டிக்கு இது பிடிக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கா. "நேத்து யாரோ எனக்கு இன்டெகிரிட்டி இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த மாரி இருந்துச்சு." அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன். அத பத்தி எதுக்கு இப்ப பேசணும்? வாங்க பாட்டிய பார்க்க போலாம்." அப்படின்னு ஹீரோயினும் கார்ல ஏறுறா. இப்போ பாட்டி வீட்டுக்குள்ள போகும்போதே ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒருவேளை நம்ம ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? நம்ம லைட்டா ட்ரையல் கூட பார்த்துட்டு வரலையே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பயப்படுறா. அதுக்காக தான் இந்த போனஸ். "நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உனக்கு 1 மில்லியன் கிடைக்கும் பார்த்துக்கோ." அப்படின்னதும் ஹீரோயினும் "ஆமால்ல காசு கிடைக்கும். அதனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அங்க பார்த்தா பாட்டி இல்ல. "பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் கால் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய போறான். ஹீரோயினும் அப்ப வீட்ட சுத்தி பார்க்குறா. 3 பேர் சாப்பிடுறதுக்கு இவ்ளோ பெரிய டைனிங் டேபிளா? அப்படிங்கிற மாரி அத பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோவோட பாட்டி புவர் லேடி மாரி அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஹீரோவோட கேரக்டர் எப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. "நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்கள யார் உள்ள விட்டது?" அப்படின்னு கேட்டா, "நான் ஜஸ்ட் இங்க எம்ப்டி பாட்டில் இருக்கான்னு பார்க்க வந்தேன். அங்க பாரு, அங்க ஒரு பாட்டில் கிடக்குது. அத எடுத்துட்டு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து குப்பை கலெக்ட் பண்ண வந்த மாரி வராங்க. "சரி, சரி. நீங்க இப்போ சீக்கிரம் கிளம்பிருங்க. இங்க ஒரு டெரிஃபையிங்கான பெர்சன் இருக்கான். அவன் பார்த்தான்னா கண்டிப்பா உங்கள திட்டுவான்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஒருவேளை இவ என்ன பத்தி தான் சொல்றாளோ? "நீ யார பத்தி பேசுற?" அப்படின்னு கேட்டா, "இங்க ஒரு மேன் இருக்கான். அவன் ரொம்பவே ஆஃபுல்லான பெர்சன். ஸோ சீக்கிரம் இங்கருந்து போயிருங்க." அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றா. "அப்புறம் எதுக்கு அவன் கூட இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்டா, "அத ஏன் கேட்குறீங்க? நேத்து தான் அவன் கூட நான் ஃபர்ஸ்ட் டேட் போனேன். அதுக்குள்ள இன்னைக்கு என் பாட்டி உன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்துட்டான்." என்னதான் சொல்றது? பாட்டியும் பேரனும் சேம் கேரக்டரா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேருமே ஆஃபுல்லான பீப்பிள் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா.
கிட்டத்தட்ட 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ அங்க வரான். "பாட்டி என் பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா டிஃபென்ஸ் மோட்ல. ஹீரோ அங்க வந்ததும், "பாட்டி இங்க என்ன பண்றீங்க? இந்த காஸ்டியூம் போட்டிருக்கீங்க" அப்படின்னு பாட்டிய பார்த்து பேசுறான். ஐய்யய்யோ! இதுதான் இவளோட பாட்டியா? அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இப்போ டேபிள்ல உட்கார்ந்த பிறகு ஹீரோ, "இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொன்னா, பாட்டி, "எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல. இவள என் மருமகளா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அத கேட்டுதான் ஹீரோயின் எக்ஸைட் ஆகுறா. இப்போ பாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, நான் இந்த கான்ட்ராக்ட்ட பிரேக் பண்ண மாரி ஆகாது. பாட்டி தானே என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் காசும் பே பண்ண வேண்டியதில்ல. நான் ஆக்டிங்கும் பண்ண தேவை இருக்காது அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. ஹீரோவும், "பாட்டி அவ அப்படி என்ன சொன்னா?" அப்படின்னு கேட்டா, "அவ நம்ம 2 பேரையும் பார்த்தா ஆஃப்ஃபுல்லான பீப்பிள்ன்னு சொல்றா. அவள எப்படி நான் என் வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவேன்? கண்டிப்பா என்னால இவளுக்கெல்லாம் ஓகே சொல்ல முடியாது" அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பாட்டி, ஆக்சுவலி நீங்க தானே அவள கூட்டு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதனால நான் தான் உங்கள பத்தி அந்த மாரி சொன்னேன்" அப்படின்ட்டு ஹீரோ பேச வரான். "இல்ல, மிஸ்டர் குயின் உங்கள பத்தி எதுவுமே தப்பா சொல்லல. எல்லாமே நான் தான் சொன்னேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப முக்கியமானது ஃபீலிங்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெர்சன பார்த்துருக்கேன். அவன பத்தி ஃபுல்லா கூட எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள ஃபேமிலிய மீட் பண்றது, ஃபீலிங்ஸே இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும்? அதனால தான் நான் உங்கள பத்தி அந்த மாரி தப்பா சொல்ட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னால இனி இத கன்டின்யூ பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து சோகமா போறா. போயிட்டு இப்போ ஃப்ரெண்டு கூட வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நல்ல வேளை நான் இந்த டீல்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்" அப்படின்னு அவ சந்தோஷமா இருக்கா. அப்போ பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது. கான்ட்ராக்ட் இன்னும் ஓவர் ஆகல அப்படின்ட்டு. "என்னது? அவங்க பாட்டி தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்களா? அப்புறம் என்ன ஆச்சு?" அப்படின்னு ஹீரோயும் டல் ஆயிட்டா. இங்க பாட்டி கிட்ட, "என்ன பாட்டி, அப்போ நான் அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டா, "நான் மேரேஜுக்குலாம் ஓகே சொல்லல. டேட்டிங் மட்டும் தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். அவ சொன்னதும் கரெக்ட் தான். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அதுல ரொம்பவே முக்கியம். அவ மைண்ட்ல உள்ளத அப்படியே பேசிட்டா. அத பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு தான் ஞாபகம் வந்தது. ஸோ நீங்க ஒருத்தர பத்தி ஒருத்தர் நெறைய தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உனக்கு கண்டிப்பா அவ மேல லவ் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஹேப்பியா மேரேஜ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க மருமகளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் வருத்தமா இருக்கு. என்ன இது? அந்த பாட்டிய நான் அந்த வார்த்தைலாம் சொல்லி திட்டினேன். மறுபடியும் எனக்கு ஓகே சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இன்னும் பெட்ட விட்டு எந்திரிக்கவே இல்ல. அப்போ மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. "என்ன?" அப்படின்னு கேட்டா, "உன் அபார்ட்மெண்ட்டுக்கு கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா உன்ன உன்னோட கம்பெனில ட்ராப் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் எப்படி இவனோட கம்பெனிக்கு இவன் கூடயே போறது? அப்படின்னு ஹீரோயின் நெனச்சுட்டு, "சாரி எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அதனால நான் சிக் லீவ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்" அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் சொல்றா. கம்பெனில ஹீரோக்கு மீட்டிங் இருக்கும். ஸோ அசிஸ்டண்ட்டும் அத ஞாபகப்படுத்துறான். "பாஸ் உங்களுக்கு இன்னும் 30 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்கு. நாம இப்போ டைரக்ட்டா கம்பெனிக்கு போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு அவ சொல்லியிருப்பாள்ல. அது கேட்டா அவனுக்கு கொஞ்சம் மனசு தாங்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்மசிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக மெடிசின் வாங்குறதுக்கு போறான். எங்க ஹீரோயினும், "நான் எத்தன நாள் தான் இப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியும்? பேசாம அவன்கிட்ட உண்மைய கன்ஃபஸ் பண்ணிடலாமா?" அப்படின்னு நினைக்கிறா. அதுதான் பெட்டரா இருக்கும். இப்படியே நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா எனக்கு மென்டல் பிரேக் டவுன் ஆயிரும் அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் கம்பெனில இருந்து மெசேஜ் வருது. இந்த வீக்கெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில நம்ம நியூ பிரசிடென்ட்டும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. ஸோ ஹீரோயினும், இந்த சான்ஸ நான் யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த மேட்டர் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிடலாம். நானே ஃபர்ஸ்ட்டு போய் சொல்லிட்டா, என்னோட பனிஷ்மெண்ட்டாவது கம்மியாகும். அவனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நானே போய் சொல்லிரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்றா. அடுத்து எப்படியும் கம்பெனிக்கு போய் ஆகணும்ல. அதனால ஃப்ரெண்டு கூட கிளம்பி போறா. ஆனா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கா. "ஏன் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்க? அதான் ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ண போறல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி மறைஞ்சுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "அது 2மே வேற வேற. நானா சொல்றது வேற, அவனா கண்டுபிடிக்கிறது வேற. அவனா கண்டுபிடிச்சா எனக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும். அவன் தான் அப்பவே கால் பண்ணும்போது அபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான்ல. மேபி இன்னும் போகாம இருந்தா என்ன பண்றது? நான் மாட்டிப்பேன்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஃப்ரெண்டும் என்னமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸுக்கு எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின கூட்டு போயிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோவும் மெடிசின் வாங்கிட்டு ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவளோட ரூம் நம்பர் கேட்கறதுக்காக கால் பண்றான். ஹீரோயினுக்கு கால பார்த்ததுமே பயமா இருக்கு. என்ன மறுபடியும் கால் பண்றானே, ஒருவேளை என்ன தேடி வந்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுறா.
நீ அட்டெண்ட் பண்ணி பேசு, நீ வெளிய இருக்கேன்னு சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றா. சரின்னு இப்போ கால் அட்டெண்ட் பண்ணும்போது, ஹீரோவும் நான் உனக்காக மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எந்த ரூம்ல இருக்கேன்னு சொல்லு. உன் டோர் நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து இங்க பால் விளையாண்டுட்டு இருந்தவங்க ஹீரோயின் மண்டை மேலேயே பால தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அதுல ஹீரோயினும் கத்திட்டுறா. கத்தும்போது ஹீரோக்கு சத்தம் கேக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சமாளிக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இன்ஜெக்ஷன் போடும்போது நர்ஸ் வலிக்கிற மாரி குத்திட்டாங்க. அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பான். ஹீரோ அத பார்க்குறான். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு டெய்ஸிய பார்த்ததும், இந்த பொண்ணு நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்றா. அப்புறம் அந்த ஈவென்ட்ல வேற நான் இவள பார்த்துருக்கனே! அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கான்னா, அப்புறம் எதுக்கு அவ என்கிட்ட போய் சொல்றா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வேகமா கம்பெனிக்கு போ அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இப்போ கம்பெனிக்குள்ள போகும்போது, அவங்களுக்கு முன்னாடி தான் ஹீரோனும் ஃப்ரெண்டும் லிஃப்ட்ல ஏறி போறாங்க. அப்ப அவ சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது, என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. எனக்கு கீழ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படின்னு ஹீரோயின் சொன்ன பொய்க்காக அவன் மேல கோவத்துல இருக்கான். இப்ப போயிட்டு ஜெனிஃபரோட ஃபைல எடுத்துட்டு வா. அவ இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்றா. அவள பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஜெனிஃபர் நேம டைப் பண்ணாலே அங்க எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. ஸோ ஜெனிஃபர்ங்கிற நேம் ஃபேக்கு. அவன் அதுலயே என்னை ஏமாத்திட்டாளா? அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். லாஸ்டா டெய்ஸிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல பார்த்துருந்துருப்பான். அது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் தானே! அப்படின்னு இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்க்குறான். அதுல ஹீரோனோட ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ செரீனா தான் அவளோட பேரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டான். இருந்தாலும் இந்த மேட்டர் அவன் சும்மா விடுறதா இல்ல. அவ என்ன ஏமாத்திருக்கால்ல. ஸோ அவ எவ்வளோ இதை ஹேண்டில் பண்றான்னு நானும் பார்க்குறேன். அப்படின்னு இப்போ ஹீரோயின் கால் பண்றான். நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு சொல்லு. நான் உன்னை வந்து பார்க்க வரேன். அப்படின்னு அவகிட்ட கேட்டா, அவ இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் சொல்றது? ஸோ ஃப்ரெண்டு கிட்ட நான் என்னடி பண்றது? அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரே வழி. பேசாம வீட்ல போய் மீட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, ஸோ இப்ப அவளும் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு உடம்பு சரியில்லாத பொண்ணு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ அங்க போயிட்டு, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? நீ ஏதோ சின்ன கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னல, அந்த கம்பெனியோட பேர் என்ன? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இப்ப எதுக்கு? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னா, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி உன்ன பத்தின சில மேட்டர் நான் தெரிஞ்சுக்கணும்ல. உன்ன பத்தி சுத்தமா எனக்கு எதுவுமே தெரியலன்னு நெனைக்கிறேன். அதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நம்ம 2 பேருக்கும் ரொம்ப நாள் பழக்கம்லாம் கிடையாது. அதனால நான் என்னோட பர்சனல் மேட்டர ஷேர் பண்ண வேண்டாம்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, நான் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் நீங்க வந்ததே என்ன பார்க்கறதுக்காக தானே, எனக்கு உடம்பு சரியில்ல. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் சரி ஓகே. நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுவும் அவன் சும்மா போல. அடுத்தாப்போ ஹீரோயினுக்காக ரெடியா வச்சிருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிரு. இன்னும் 30 மினிட்ஸ்ல அவங்க மீட்டிங் ரூம்ல இருக்கணும். இன்னைக்கு லீவ் எடுக்காத எல்லாருமே அந்த மீட்டிங்ல கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதுக்காக தான் 30 மினிட்ஸ் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இங்க வந்தனா அப்படின்ட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டும் கால் பண்றா. என்னாச்சு சூப்பர்வைசர் நான் அங்க இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு அவ கேக்குறா. அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கல. பட் சடனா ஒரு நோட்டீஸ் வந்தது. 30 மினிட்ஸ்ல நமக்கு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கு நீ கண்டிப்பா வந்துரு இல்லைன்னா மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, ஐயையோ மறுபடியுமா அப்படின்னு அவசர அவசரமா ஹீரோயின் அங்க ஓடுறா. அங்க பார்த்தா மீட்டிங் ரூம்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக தான். இனி தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிண்ணா எனக்கு தெரியும் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. சரி நான் இந்த மீட்டிங்கை வச்சதுக்கான மெயின் ரீசனே, எனக்கு ரீசெண்டா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருக்கு. அதை நான் பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கணும். நான் அனௌன்ஸ் பண்ற டைமுக்கு கரெக்டா வந்ததுனால நான் செரினாக்கே இந்த ஒர்க்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த வேலையை கொடுத்துடுறான். அதோட மெயின் மோட்டிவே ஹீரோனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். ஹீரோயினும் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தா அதை பார்த்துட்டு மறுபடியும் ரீரைட்னு கொடுக்குறான். சில நேரம் பார்க்காம ரீரைட்னு கொடுக்குறான். ஹீரோயினும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளவு பண்ணாலும் ஹீரோ சாட்டிஸ்ஃபை ஆகல. அவன் வாயிலிருந்து ரீரைட்டுங்கிற வார்த்தை மட்டுமே தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் அதனால நைட் ஃபுல்லா உட்காந்து ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை நோட்டீஸ் பண்றான். நைட்லாம் உட்காந்து ஹீரோயின் ஒர்க் பண்ணி அங்கேயே டேபிள்ல படுத்து தூங்கிட்டா. அப்போ மிஸ்டர் குயின் ஐம் சாரி அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஒர்க்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நல்லா ஏர்ன் பண்ணதும் உங்களையும் நான் சிட்டிக்கு கூட்டு வந்துருவேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா.
ஸோ ஹீரோனோட ஃபேமிலி சிச்சுவேஷனை ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சின்ன பொண்ண புல்லி பண்ணி என்ன ஆக போகுது? அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்றான். நம்ம கான்ட்ராக்ட்ட இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உனக்கு எந்த லைபிலிட்டியும் இதனால கிடையாது. அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அத பார்த்து செம்ம ஹாப்பி ஆயிட்டா. அப்போ என்ன பாஸ கம்பெனி தவிர வேற எங்கேயும் போய் மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, சடனா பாஸ்க்கு என்னாச்சு? ஒருவேளை ட்ரங்கன் ஸ்டேட்ல தான் அனுப்பியிருப்பாங்களோ? எதுக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு கடகடன்னு அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு என்ன மீட் பண்ணாம இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமா? அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஹீரோயினும் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டெய்ஸி கால்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் இது ஸ்ட்ரேஞ்சா தான் தெரியுது. சடனா இப்படி பாஸ் மைண்ட மாத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் 3 மென் வந்து அவகிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஹீரோயினோட சிலை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு இழுக்குறாங்க. ஹீரோயின் தனியா அங்க மாட்டிக்கிட்டா யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. இந்த டைம் ஹீரோ அங்க வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் ஒருத்தன் தான் இருக்கான். நம்ம 3 பேர் இருக்கோம். அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் ஹீரோ கிட்ட அது முடியல. ஹீரோ செம்மையா ஃபைட் பண்றான். ஸோ நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கிருந்து 3 பேரும் ஓடிட்டாங்க. இப்போ ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ தன்னோட கோட்டு போட்டு விடுறான். உனக்கு எல்லாம் ஓகே தானே? வண்டியில ஏறு, நான் உன்னை உங்க வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அங்க இப்போ ஃபெலிக்ஸும் வரான். டெய்ஸி சொன்னா, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அதான் உன்னை பார்க்க வந்தேன். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரவுடிஸ் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. நல்ல வேளை பாஸ் இந்த பக்கமா டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரவுடிஸ் அவங்க தான் விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்பவுமே இப்படிதான் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோட கோட்டை கழட்டி அவன்கிட்டயே கொடுக்குறான். அப்புறம் ஃபேலிக்ஸ் தன்னோட கோட்டை அவளுக்கு போட்டுக்கிட்டு, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டு போறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ அது பிடிக்கல. ஃபெலிக்ஸ் ஹீரோயின் அந்த மாதிரி கூட்டு போறது. வீட்டுக்கு வந்து படுத்திருக்கான். அப்பவும் தூக்கம் வரல. ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணது. இப்ப எதுக்கு நான் அவளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? அப்புறம் அவன் யாரு? அவனுக்கும் ஹீரோனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒருவேளை ஹீரோயினை பிடிச்சிருக்கா, அதுக்காக தான் அவளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கனா அப்படின்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதும் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினை டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். பாஸ், நீங்க தானே கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணீங்க. நேத்து வரைக்கும் அவளை ஹேட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எங்க பாட்டிக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. இப்போ மட்டும் நான் பிரேக்கப் பண்ண மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னா என்னை மறுபடியும் பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நீ என்ன சொல்ற? நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவா தானே அப்படின்னு கேட்டா, என்ன பாஸ் அது எப்படி டக்குன்னு ஓகே சொல்லுவாங்க? நீ என்ன பேசுற? என்னை யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன், நான் ரிச்சா இருக்கேன். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னோட ஸ்டேட்டஸ் அவளுக்கு ரொம்பவே அதிகமா தெரியலாம். ஸோ நீ சொன்ன மாதிரி நான் ஸ்லோவா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றான். ஹீரோயினும் பயந்துக்கிட்டே வரா. ஒருவேளை என்ன ஃபயர் பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்துல தான் வரா. அங்க வந்தது ஹீரோ. லாஸ்ட் டைம் நம்மளோட ப்ராஜெக்ட் ஒழுங்கா போகல. அதுக்கான காரணம் நான் ஒழுங்கா அதுக்கு இன்புட் கொடுக்கல. அதான் அந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம டீட்டெயிலா உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு கார்டை கொடுக்குறான். ஹீரோட இமேஜினேஷன்ல ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்ததும் அவளுக்கு ஃப்ளவர்ஸ் குடுத்து, அவ முன்னாடி நீல் டவுன் போட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சைடுல வச்சுட்டு, நம்ம ரியலா டேட் பண்ணலாமா? மேரேஜ மைண்ட்ல வச்சுட்டு அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அங்க தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசணும்னா ஆஃபீஸ்லயே பேசியிருக்கலாமே. எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க? அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தா அவ பின்னாடியே அவளோட மொத்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸும் வந்து நிக்கிறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஆனா அங்க உள்ளவங்க, நீ ஃபர்ஸ்ட் டே போன, நான் கூட எங்க போறேன்னு நினைச்சேன். நீ எங்களுக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டியா? அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆல்ரெடி அவங்க டிபார்ட்மெண்ட் மீட்டிங் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல வீக்கெண்ட்ல. அதுல பிரசிடென்ட்டும் கலந்துப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது இன்னைக்கு தான். அதை ஹீரோயின் சுத்தமா மறந்துட்டா. அப்போ நம்ம பிரசிடென்ட்டும் வராங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்களுக்கு ஏதோ சடனா வேலை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால அவங்களால வர முடியல. நம்ம தான் இங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, ஸோ எனக்காக தான் மீட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் நாங்க 2 பேரும் தனியா ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறது தெரிஞ்சா, இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஹீரோயின் இந்த மேட்டரை மறைக்கணும்னு நினைக்கிறா. அந்த டைம் ஒரு ஒர்க்கர் வந்துட்டு, நீங்க தானே மிஸ் செரீனா? உங்களுக்காக மிஸ்டர் குயின் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஏய், அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்தியா? அப்படின்னு அவங்களாம் டீஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன மிஸ்டர் குயின்னு சொல்றாங்க. நம்ம பாஸோட ஃபேமிலி நேமும் அதான். என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ரிச்சான பர்சனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ரெண்டும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
எங்க ஹீரோயின் எனக்கு மிஸ்டர் குயின் யாரையும் தெரியாது அப்படின்னு அங்க போய் ஹீரோவை ஆட் பண்ணலான்னு போறா. ஒரு பெரிய ஆபத்து. என்னோட டிபார்ட்மெண்ட் டின்னர் இங்க தான் நடக்க போதா. எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்குள்ள அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ டக்குன்னு டேபிள் கடியில தள்ளிடுறா. இதான் மிஸ் செரீனாவோட பிரைவேட் ரூம் அப்படின்னு வேற அந்த ஒர்க்கர் சொல்றான். அவங்களும் ரூம பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ரூம் எவ்வளோ சூப்பரா இருக்கு. நெறைய டிஷ்ஷஸ் வேற ஆர்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு அத பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல. இது என்னோட பிரைவேட் ரூம்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நாங்க ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட் மேம். நாங்க கஸ்டமர் நேம் எல்லாம் மிக்ஸ்அப் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது உங்களோட ரூம் தான் அப்படின்னு அந்த ஒர்க்கர் வேற திரும்ப சொல்றான். உன்னோட ஒர்க்கிங் ஸ்கில்லாம் நல்லா தான் இருக்கு. பட் என்னதான் நீ போட்டு குடுக்குற அப்படின்னு ஹீரோயினும் சமாளிக்கிறதுக்காக இப்ப அடுத்து எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. அதனால எனக்கு காம் டவுன் பண்றதுக்காக தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் நான் சாப்பிட போறது கிடையாது. வாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் டின்னருக்கு வெளியே போலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க போகாம நம்ம பாஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்பவுமே ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கலாம். அதுக்கு சாப்பாடு என்ன தப்பு பண்ணுச்சு? ஸோ இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம நம்மளே காலி பண்ணிடலாம். அப்புறம் வேணா பில்ல கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்து உட்காந்துட்டாங்க. ஹீரோனாலையும் சாப்பிட முடியல. ஹீரோ அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சோஃபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு என்ன மிஸ்டர் குயின் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்க தான் இருக்கான். சோஃபாக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் செய்கை காமிக்கிறா. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் கிளம்புறாங்க. ஹீரோயினும் எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வெளியே போறா. ஹீரோவும் அப்புறம் தான் வெளியே வரான். அவனுக்கு செம்மையா கால் வலிக்குது. இவ்வளவு நேரம் சோஃபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்தது. ஹீரோயினும் அவசரமா எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட நான் பாஸ் போய் பாக்குறேன் அப்படின்னு இப்போ ரூம்க்கு வரா. இங்க ஹீரோ இப்ப சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். கோவமா உட்காந்துட்டு இருக்கான். சாரி மிஸ்டர் குயின், அவங்கள என்னால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி அவங்க வந்தாதான் என்ன? நம்ம 2 பேரும் பிரைவேட்டா மீல் சாப்பிடுறதுல என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க நம்ம 2 பேரும் தனியா வெளியே வந்திருக்கிறத பார்த்தோன்னா ஒண்ணு ஆபீஸ் ரொமான்ஸ்ன்னு பேசுவாங்க. இல்லைன்னா ஒஸ்டான கேஸ்ல நான் உங்களை செடியூஸ் பண்றேன்னு பேசுவாங்க. ரெண்டுமே உங்களோட ரெப்புடேஷனை பாதிக்கும்ல. அதுக்காக தான் நான் உங்கள அவங்க பாத்துறக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கா. அதுதான் ஹீரோக்கும் கோவம். 2 பேரும் ஒண்ணா இருந்தா என்ன? மத்தவங்க பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்துல இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். பாட்டியும் இங்க வராங்க. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. என்ன பாட்டி இங்க என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போலையா அப்படின்னு கேட்டா, நான் எங்க எப்ப போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கணுமா? அப்புறம் என்ன தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, பாட்டி நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. இப்போ வளர்ந்துட்டேன். ஸோ எனக்குன்னு பர்சனல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. வாய பாரு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி என்னை பத்தி இப்படிலாம் சொல்றீங்க? நான் நினைச்சா என்னால எத்தனை பொண்ணுங்களை வேணா இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டைலாக்லாம் விடுறான். இந்த மாதிரிலாம் உன் தாத்தா ஈகோ பிடிச்சி சுத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்கேன், உன் அப்பாவே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு தேவை எமோஷனல் சப்போர்ட் தான். இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் வரைக்கும் உன்னால யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. பாரு உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமா கிளம்புறாங்க. இங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணியிருக்கானா, ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இவ எதுக்கு சடனா எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ டெய்ஸியையும் கூப்பிட்டு அவளை பார்க்கறதுக்காக போறா. உன்னை பத்தி ஃபிலிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கான். நீங்க தான் காலேஜ் டேஸ்ல 2 பேரும் சேர்ந்தே இருப்பீங்களாமே அப்படின்லாம் கேட்டா, ஹீரோயினும் நாங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட் அதனால சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி நான் உன்னை இங்க கூப்பிட்டதுக்கான காரணம், நாங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்காக ரிவர்டனுக்கு நாங்க ட்ரிப் போக போறோம். உன்னே இன்வைட் பண்ணலான் இருக்கோம். நீ ஃப்ரீயா தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. இல்ல மேபி எனக்கு ஒர்க் இருக்கலாம், என்னால வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபெலிக்ஸ் உனக்கு ரிவர்டன் பிடிச்ச சிட்டியாச்சுல்ல, அதனால நீ வரலாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ரூடாக கேட்குற மாதிரி, அது வீக்கெண்டில் தானே நிறைய ஃப்ரெண்ட்ஸே இன்வைட் பண்ணியிருக்கோம், உனக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ ஃப்ரீயாக தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இது கேட்டு ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. யார் சொன்னா ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு? ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் டாலாக ஹேண்ட்ஸமாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு கம்பெனியோட பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பில்டப் கொடுக்குறா. இதை கேட்டு ஃபெலிக்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உண்மையதான் அவ சொல்றாளா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் உண்மையதான் சொல்றேன். வீக்கெண்ட்ல அவங்க 2 பேரும் டேட்டிங் போகணும். அவ பாய் ஃப்ரெண்ட் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. உங்க கூடலாம் அவளால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே வந்தது ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டா,
அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுற டோன பார்த்தல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அதனால நீ ஃப்ரீயா தானே இருப்ப. அப்படிங்கிற மாரி தான் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கோவத்திலேயே பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ சொன்னது பொய் தானே. ஒருவேளை நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ணணும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அந்த டைம் ஹீரோவும் ஹீரோயின மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவன பார்த்ததும் டெய்ஸி, "சீக்கிரமே பாஸோட ஒய்ஃப் ஆகறதுக்கு ட்ரை பண்ணு. அவன பத்திலாம் திங்க் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிர்றா. இப்போ ஹீரோயின் போயிட்டு என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு ப்ராஜெக்ட்காக ரிவர்டன் போக வேண்டியது இருக்கு. ஸோ லக்கேஜ பேக் பண்ணு. நீயும் என் கூட வரணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ ஹீரோயினும் அங்க கிளம்பி போறா. இந்த வீக்கெண்ட்ல இங்க ரிவர்டனுக்கா வரணும். ஃபெலிக்ஸும் ரிவர்டனுக்கு தானே வர்றேன்னு சொன்னான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பிளான் பண்ணி தான் அவள இங்க கூட்டு வந்திருக்கான். ரிவர்டன் ஹீரோனுக்கு பிடிச்ச சிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ ரூம் புக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஒரே ஒரு கார்டு தான் குடுக்குறாங்க. "என்ன ஒரு ரூம் தான் குடுக்குறீங்க?" அப்படின்னு கேட்டா, "என்ன நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்டும் தனித்தனியாவா ஸ்டே பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. "இல்ல அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது" அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள, பின்னாடி இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. கூடவே ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் வரா. "ஏய் செரீனா நீ வந்துட்டியா?" அப்படின்னு அவகிட்ட பேசுறாங்க. அப்போ ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட், "நீ இந்த வீக்கெண்ட் டேட்டிங் போக போறேன்னு சொன்னல்ல, அப்போ நீங்களும் ரிவர் டைம்க்கு தான் வந்திருக்கீங்களா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க?" அப்படிங்கிற மாரி அவள பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ அங்க வந்து டார்லிங் அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேசுறான். "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஹென்றி, ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரி, "இவன் டாலா ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஹீரோயின் செம்ம லக்கி தான்" அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்களும் என் கூட வரலாமே அப்படின்னு கேட்க, ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட கண்ணுமே ஹீரோ மேல தான் இருக்கு. "ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்ப்பா. எனக்கு ரொம்பவே ஜெலஸா ஃபீல் ஆகுது" அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டு ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வயித்தெரிச்சலா இருக்கு. "நீங்க 2 பேரும் ஹெச் குரூப்ல தானே ஒர்க் பண்றீங்க. என் ஃப்ரெண்டு ரீசெண்டா அந்த குரூப்போட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கான். நீங்க 2 பேரும் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க?" அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோ இதுக்கு சர்க்காஸ்டிக்கா, "பாஸ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ போடுவாங்க?" அப்படின்னு அவன் கேட்குறான். "ஸோ நீங்க தான் அந்த ஹெச் குரூப்போட பாஸா?" அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. "சரி உங்களுக்கு புடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நானும் ஃபெலிக்ஸும் தான் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க போறோம்" அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ அதுக்கு அவசியம் இல்ல. "நான் இன்னைக்கான பில் எல்லாத்தையும் நான் பே பண்றேன்" அப்படின்னு சொல்றான். "அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியா வரும்" அப்படின்னு சொன்னா, "இந்த கார்ட வச்சு நீங்க 7 இயர்ஸ்க்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னால பே பண்ண முடியும்" அப்படின்னு கார்ட தூக்கி டேபிள்ல வைக்கிறான். அத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம், "ஹீரோயின் செம்ம லக்கி. அவ ரிச் மட்டும் கிடையாது. அவளுக்காக நெறைய மணிய ஸ்பெண்ட் பண்றான்" அப்படின்ட்டு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே நர்வஸா இருக்கு. "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடுறா. ஹீரோ எதுக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றான் அப்படின்னு ஹீரோயினுக்கும் புரியல. ஒருவேளை என்னை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன லவ் பண்ண வச்சுட்டு அப்புறம் என்ன டம்ப் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்க்கறானோ? ஆமா, அதான் அவனோட பிளானா இருக்கும். என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அந்த டைம் பார்த்து ஃபெலிக்ஸ் அங்க வரான். ஃபெலிக்ஸ்க்கும் ஹீரோயின் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. இப்ப அங்க வந்து ஹீரோயின்ட்ட, "டெய்ஸி சொன்ன மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா?" அப்படின்னு அவள பார்த்து கேட்குறான். "ஆமா, அது உண்மைதான்" அப்படின்னு இப்போ ஹீரோ அங்க வந்து ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். "மிஸ்டர் ஃபெலிக்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படி இருக்கும்போது நீங்க லைன கிராஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நானும் ஹீரோனும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைம்ல நீ அவ பக்கத்துல கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "ஏன்னா நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க ஜஸ்ட் கிளாஸ்மேட் மட்டும்தான். பட் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஃபியூச்சர்ல அவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது எப்படி நீ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஹீரோயின் உன்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு" அப்படின்னு கேட்டா, "அது எங்க 2 பேரோட மேட்டர். அத நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயின் அந்த பிளேஸ்ல இருக்க பிடிக்காம அங்கிருந்து போறா. "என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ பின்னாடியே போனா, அவ இப்ப கொஞ்சம் கோவமா பேசுறா. "நீங்க ஆக்ட் பண்ண தானே செய்றீங்க. அத ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ எதுக்கு கோவப்படுற? இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா? அவன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும், "நான் அவன 7 இயர்ஸா லைக் பண்ணேன். பட் இப்போ" அப்படின்னு பேச வரும்போது, "நான் இத ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் நான் உன் கூட பழகுறது ஆக்டிங் கிடையாது. எனக்கு உண்மையாவே உன்ன பிடிச்சிருக்கு. நான் உன்ன லைக் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ அவனோட ஃபீலிங்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோனால அத உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. "சாரி, எனக்கு நீங்க பேசுறது புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஃபெலிக்ஸ் வரான். "என்ன எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்ன? உனக்கே இங்க தகுதி இல்ல. நீ ஒரு கம்பெனியோட பாஸ். அவ ஜஸ்ட் எம்ப்ளாயி.
நீ நினைச்சா உனக்கு எந்த பொண்ணுங்க வேணா கிடைக்கும். அப்புறம் எதுக்கு ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி பின்னாடி நீ சுத்துற? அப்படின்னு கேட்டா, அவள நான் லைக் பண்றதுக்கு அவளுக்கு தகுதி இல்லன்னு சொல்றியா? அது எப்படி நீ முடிவு பண்ற? ஒரு பொண்ண நான் லைக் பண்றதுக்கு முன்னாடி, அவளுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நான் திங்க் பண்ணேன்னா, அதுல அப்போ என்ன என்னோட விருப்பம் இருக்கு? இதெல்லாம் கால்குலேஷன் தானே! என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு அவள பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அவள ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஆளே கிடையாது. அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் நீ அவள லைக் பண்ணா என்ன? அவ சொன்னது கேட்டல்ல, அவ என்னதான் லைக் பண்றா? அப்படின்னு ஃபெலிக்ஸ் சொல்றான். அவ அப்படி ஒண்ணும் சொல்லலையே! அவ சொன்னது 7 இயர்ஸா உன்ன லைக் பண்ணேன்னு தான் சொன்னா. இப்போ உன்ன லைக் பண்றேன்னு சொல்லல. அப்புறம் ஒரு பொண்ண 7 வருஷமா வெயிட் பண்ண வச்ச நீ, என்ன பொறுத்தவரைக்கும் மேனே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போறான். இத கேட்டு ஃபெலிக்ஸ் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருப்பான். இத பின்னாடி நின்னு ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கு பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. எப்போ என்னோட மருமகள வீட்டுக்கு கூட்டிட்டு வரப் போற? அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கியா? நீ ரிவர்டன் ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு கூட போயிருக்கல்ல. ரிவர்டன் ஹோட்டலோட ஓனர் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஆல்ரெடி எல்லா மேட்டரும் தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய போட்டோஸ் வேற காமிக்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு யார் அனுப்புனா? அப்படின்னு கேட்டா, அது எதுக்கு உனக்கு? எப்போ நீ இவள கூட்டு வர போற? இவள தானே நீ டேட் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா பாட்டி. ஆனா அப்படின்னு சொல்ல, என்ன அப்பா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ரிஜெக்ஷன்லாம் இல்ல. ஜஸ்ட் அவ என்ன ஆன்சர் பண்ணல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எனக்கு தெரியும். உன்ன அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்படிதான் நீ என்கிட்ட மழுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம அப்செட்டா கிளம்புறாங்க. பாட்டி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க. எங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அங்க ஃபெலிக்ஸ் வரான். என்னோட கம்பெனிக்கு வந்திருக்க. எதுவும் என்கிட்ட பேசணுமா? அப்படின்னு கேட்கும்போது, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். எதுக்காக என்னாச்சு அப்படின்னு கேட்டா, உனக்காக தான். ஆக்சுவலி நான் உன்ன தான் லைக் பண்றேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். இத அங்க வர ஹீரோட அசிஸ்டன்ட் பார்க்குறான். என்ன பாஸோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நம்ம கம்பெனிக்கே வந்து அப்படின்னு அத ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடுறான். இங்க ஹீரோ கிட்ட பாட்டி நெறைய ஃபோட்டோஸ் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ தான் உனக்கு நோ சொல்லிட்டால்ல. அதனால நாளையிலருந்து நீ பிளைண்ட் டேட் போக போற அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி அவ நோலாம் சொல்லல அப்படின்னா, அப்ப எதுக்கா உனக்கு ஓகே சொல்ல? அப்படின்னா அவளோட ஹார்ட்ல வேற ஒரு பர்சன் இருக்கான். என்னையில நீ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாளைலருந்து நீ பிளைண்ட் டேட் கண்டிப்பா போற அப்படின்னு பாட்டி அவனை புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அசிஸ்டன்ட் அனுப்பின மெசேஜ் அவனுக்கு வருது. அத பார்த்ததும் ஹீரோ உடனே ஆபீஸ் கிளம்புறான். பாட்டி என்னாச்சு? எங்க போற? அப்படின்னு கேட்டா, நான் உங்க மருமகள பார்க்க தான் போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். இப்போ ஆபீஸ்ல அவங்க பேசிட்டு இருந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தா 2 பேரையுமே காணோம். அசிஸ்டன்ட்டும் நான் லாஸ்ட்டா இங்க தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு டக்குன்னு ஒருவேளை ஃபெலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயின் ஓகே சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சந்தேகமா இருக்கு. இங்க ஹீரோயின பார்த்தா அவளோட டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவளும் நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கறா. ஆல்ரெடி ஃபெலிக்ஸ் அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான்ல. எனக்கு ஒன்னு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினும் அப்புறம் எதுக்கு நீ நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணிட்டு இருந்த? இப்போ உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. இதுக்கு முன்னாடி நீ நிறைய பேர் டேட் பண்ணிட்டு இருந்த. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா மத்தவங்கள எதுக்கு நீ டேட் பண்ணிட்டு இருந்த? அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருப்பா. அதுக்கு அவனும் ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ணது உன்னை ப்ரொவோக் பண்றதுக்கும் உன்னை ஜெலசியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்போ மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல நீ ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஒன்னும் அவங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போலயே. அவங்க தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நானும் அவங்க கூட கொஞ்சம் டேட்டிங் போயிட்டு கொஞ்ச நாள்லயே அவங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். இதனால யார் ஹர்ட் ஆயிருக்க போறா? அப்படிங்கிற மாதிரி அது ரொம்பவே கேஷுவலா பேசுவான். கிட்டத்தட்ட ஒரு ப்ளே பாய் ரேஞ்சுக்கு தான் பேசுவான். அதை கேட்டு ஹீரோனுக்கும் கோவம் வரும். நீ இன்னைக்கு பேசுன எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன். இன்னொரு டைம் என்ன லைக் பண்றேன்னு சொல்லி பின்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா வந்திருப்பா. நான் இந்த மாதிரி ஒரு பர்சனே 7 இயர்ஸ் லைக் பண்ணேன். இவ்வளவு மோசமா இருந்திருக்கான். மத்த பீப்புளோட ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டுருக்கான் அப்படின்னு ஹீரோயின் செம்ம அப்செட்டா இருக்கா. இதுக்கு ஹீரோ எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்னு ஹீரோ பத்தி திங்க் பண்ணா, அவன் அவள ப்ராஜெக்ட் மேட்டர்ல ரொம்பவே அலைய விட்டுருப்பான்ல. அதான் ஞாபகம் வருது. இல்ல இல்ல நான் ஏன் இப்ப அவனை பத்தி திங்க் பண்றேன்? 2 பேரை பத்தியுமே திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு வெளியே போறா. அங்க இப்போ ஹீரோ பாக்குறா. ஃபெலிக்ஸ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ அவனை ரிஜெக்ட் தானே பண்ண அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. எனக்கு தெரியும் நீ அவனை ரிஜெக்ட் தான் பண்ணிருப்பேன்னு அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறா. நான் உங்களுக்கும் நான் தான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏன் இதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா,
நீங்க இந்த கம்பெனியோட பாஸ். மெயினா நான் கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கேன். நம்ம 2 பேரோட வேர்ல்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட். நமக்கெல்லாம் செட் ஆகாது. அதனால இந்த மாதிரி ஃபேண்டஸி வேர்ல்டெல்லாம் எனக்கு காமிக்காதீங்க. நான் ஹர்ட் ஆக விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. பாட்டி இதெல்லாம் மேல நின்னு பார்க்குறாங்க. இந்த டைமே உனக்கு பல்ப் தானா? இவன வச்சு என்னதான் பண்றது? அப்படின்னு யோசிக்கும்போது, பாட்டிக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. ஸோ அவ திரும்ப வந்துட்டாளா? அப்ப அவள வச்சு தான் இதுல நான் மூவ் பண்ணணும். அப்படின்னு பாட்டி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த டைம் ஹென்றி நான் வந்துட்டேன் அப்படின்னு கம்பெனிக்குள்ள ஒரு பொண்ணு வரா. அந்த டைம் ஹீரோனும் மிஸ்டர் குயின் என்னதான் மீன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு ஹீரோனை கூப்பிட்டு, நீ மிஸ்டர் குயின்னு பேசிட்டு இருக்கியே, அது ஹென்ரிய பத்தியா அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஹென்ரியோட ஃபியான்சி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்போ இவன் ஃபியான்சியை வச்சுட்டு தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானா, ரொம்பவே பேட் ஃபெல்லோவா இருப்பான் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுகிட்டயும், நீங்க எதுக்கும் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அவனுக்கு உங்களை தவிர நிறைய ஃபியான்சி கூட இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வார்ன் பண்ணிட்டு போறா. இப்போ அந்த பொண்ணு அடுத்து பாட்டியை மீட் பண்ண போறா. அவளோட நேம் லீசா. இப்போ அவளை பார்த்ததும் பாட்டி நல்லா பேசுறாங்க. என்ன ஒரே ஒரு லக்கேஜோட வந்திருக்க அப்படின்னு கேட்டா, நான் அப்ராட்ல இருந்து வரும்போது முக்கியமான பொருள் மட்டும் தான் கொண்டு வந்தேன், பேலன்ஸ் தான் எங்க வேணா வாங்கிக்கலாமே அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹென்றி எங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் உன்கிட்ட இந்த மேட்டரை பத்தி பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி உனக்கும் அவனுக்கு இடையில மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு மேல இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாட்டி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கம்பெனிக்குள்ளேயே ஒரு காசிப் மாதிரி போயிட்டு இருக்கு. நமக்கு புதுசா ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் ஹீரோக்கும் அவங்களுக்கும் லாங் பாஸ்ட் இருக்கான். 2 பேருமே ரொம்பவே க்ளோஸா. 2 பேரோட நிக் நேமுமே சைக்கோ தானா. அந்த அளவுக்கு ஒர்க்கில் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் என்னன்னு கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரும் டேட்டிங் வேற பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு ஜூஸியா தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ அங்க வரான். என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு நியூ ஹெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னது நியூ ஹெட்டா அப்படின்னு ஹீரோ இப்போ ரூமுக்கு போறான். என்ன பாஸுக்கே தெரியாதா? அப்போ சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எரிச்சல்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்போ லீசாவை பார்த்துட்டு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவன் கேக்குறான். நான் எப்போ எங்க போறேன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு பாட்டிமா தான் அவளும் பேசுறா. அப்போ இவள் தான் ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எதுக்கு சடனா இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு பாட்டி கோவமா கேக்குறாங்க. இல்ல பாட்டி, என்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி அது இருக்கட்டும், நான் மெயின் மேட்டரை மறந்துட்டேன் பாத்தியா. இப்போ லீசாவும் ரிட்டர்ன் வந்துட்டா. ஆல்ரெடி உங்க 2 பேருக்கு இடையில மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது இல்ல, அதனால இந்த கம்பெனில ஜாயின் பண்ண பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸும் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க, எனக்கு தான் இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்டா, உனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்ப அவளை எங்க, அவ தான் உனக்கு நோ சொல்லிட்டு போயிட்டால, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் நீ செட்டில் ஆவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னோட அரேஞ்ச்மெண்ட் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட்டை மீட் பண்ண போறாங்க. அங்கதான் லீசாவை ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். இப்போ அங்க வந்து எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவளும் ஹீரோனை பார்க்குறா. ஸோ நீ தானே அது அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, அவளுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீ என்னை பார்த்து நர்வஸ்லாம் ஆக வேண்டாம், ஃபியூச்சர்ல நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கும், என்ன மிஸ்டர் குயின் அப்படின்னு அவனையும் பார்க்கறா. இப்போ எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, பின்னாடி இப்போ லீசாவும் ஹீரோட கையை பிடிச்சிட்டு போறா. அதை பார்த்து ஃப்ரெண்டு கோவமா, பாஸ்க்கு என்னாச்சு, உன்னை ஃபர்ஸ்ட் ஃபேக் மேரேஜுக்காக கூப்பிட்டாங்க, அவனுக்கு தான் ஆல்ரெடி ரியல் ஃபியான்சி இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு ஃபேக் மேரேஜ் கொண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவ செம கோவமா இருக்கா. நீ கவலைப்படாத, உனக்காக நான் மென் அரேஞ்ச் பண்றேன், உனக்கு பிடிச்ச மேல நீ சூஸ் பண்ணி டேட் பண்ணு அப்படின்னு அவன் நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் அனுப்புறா. இங்க உள்ள போன ஹீரோவும் இந்த மாதிரி என் கைப்பிடிச்செல்லாம் நடக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுக்கு அப்படி சொல்ற, நம்ம 2 பேருக்கும் தான் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் என்ன, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு என்ன வெளியவா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஹீரோ உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்னு இல்லைன்னு சொல்றான். அவன் வெளியே போகும்போது பின்னாடியே லீசாவும் வரா. உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இன்னைக்கு நான் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், 2 பேரும் டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குற மாதிரியே சொல்றா. ஹீரோ கோவமா சரின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின் கோவப்படுறா. 2 பேரும் டேட்டிங்கா போக போறீங்க அப்படின்னு இப்போ டெய்ஸி கிட்ட, டெய்ஸி நான் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், உனக்கு தெரிஞ்ச டால ஹேண்ட்ஸமா இருக்கிற மேனெல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணு, நான் பிளைண்ட் டேட் போய்
சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. ஹீரோ வெறுப்பேத்த சொன்னாலும் அத ஃப்ரெண்டு ட்ரூவாவே பண்ணிட்டா. பிளைண்ட் டேட் எல்லாம் செட் பண்ணி இப்போ காஃபி ஷாப்க்கு ஹீரோயினை கூட்டு போயிருக்கா. ஹீரோயினும் வந்த பிறகுதான் ரொம்பவே ரெக்ரெட் பண்றா. அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கான்னு நான் எதுக்கு அவன் கூட போட்டி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சு அவளே திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் கோவத்துல இருக்கான். அசிஸ்டன்ட் கிட்ட நீ சொல்லு, டாலா ஹேண்ட்ஸமா ரிச்சா இருக்கிற பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது எதுக்காக அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன பாஸ் உங்களை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். நான் ஒன்றும் அது நானும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த மேனை பத்தி இந்த அளவுக்கு பெருமையா பேச மாட்டீங்க, அதனால தான் கேட்டேன். சரி நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அத கேட்டு ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். சரி அவ இப்ப யார மீட் பண்ண போயிருக்கான்னு நீ அவனை எனக்காக பார்த்துட்டு வந்து சொல்லு. அவன் என்னை விட பெட்டரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான். ஸோ அசிஸ்டன்ட்டும் ஹீரோனை பார்க்க போறான். இங்க பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு டீசெண்டான மேன் தான் வந்து இருக்கான். அங்க வந்து உட்கார்ந்தது 2 பேர்ல செரீனா யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவ தான் என்னோட ஃப்ரெண்டு செரீனா அப்படின்னு ஃப்ரெண்டு எக்ஸைட்மெண்ட்டா சொல்றா. அவனுக்கு ஹீரோயின கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் சீரியஸா கொண்டு போணும்னு நெனைக்கிறேன். மேரேஜ மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நல்லாருக்கும். அப்படின்னு அவன் சீரியஸா பேசுறான். ஹீரோயினும் நான் ஜஸ்ட் சும்மா தானடா வந்தேன். என்ன இப்படி இழுத்து விடுறீங்களே அப்படின்னு அவன் நோ சொல்ல போறா. ஆனா அதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் அங்க வந்து நிக்கிறான். எப்படியாவது இந்த பிளைன் டேட்ட கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஹனி அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து பேசுறான். நீங்க யாரு? உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்படின்னு அங்க வந்து பிளைண்ட் டேட் பாய் கேட்குறான். ஆமா எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால பிரேக்கப்ன்னு நினைச்சுட்டு தான் அவ இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டா. ஸோ சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பி விட்டுடுறான். டேய் நீ ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் என் பாஸ்க்காக தான் பண்றேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அதான் உன் பாஸ்க்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கால்ல, அப்புறம் எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு ஹீரோயினும் கோவமா போறா. அடுத்து ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடி போறா. அம்மாவோட கால்ல பெரிய கெட்டா போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அம்மா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. என்ன நைட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் உன் கூட வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஃபெலிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டாலா ஹேண்ட்ஸமா ரிச்சான பர்சன் சொன்னான். என்கிட்ட இருந்து இதெல்லாம் மறைக்கலன்னு பாத்தியா அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ பொய் சொல்றங்கிறது பச்சையா தெரியுது. இங்க பாரு நான் எவ்வளவோ டிராமாஸ் பார்க்குறேன். உன் அளவுக்கு மட்டமா யாரும் நடிக்க மாட்டாங்க. ஒழுங்கா உன்னோட பாய் ஃப்ரெண்ட அம்மாவை மீட் பண்றதுக்கு கூட்டு வா. நீ ஒரு பையனை டேட் பண்றன்னா அவன் உனக்கு தகுதியான பர்சனாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அம்மாவை சமாளிக்கிறதுக்காக சரிம்மா நான் நாளைக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க வந்து அடுத்த அசிஸ்டன்ட் கூட தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ தான் என் கூட வரணும். எங்க அம்மா முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. அவனும் என்னால முடியாது. என் பாஸ்க்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ தான் அன்னைக்கு காஃபி ஷாப்ல நல்லா ஆக்ட் பண்ணல. அதே மாதிரி என் அம்மா முன்னாடியே வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அவன் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல உன்னால முடியும் நீ தான் வரணும் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ அங்க வரான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நான் மேசன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். அதே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, எங்க அம்மா முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா. நான் தான் இங்க இருக்கேன்ல எதுக்கு நீ அவன்கிட்ட ஹெல்ப் கேக்குற அப்படின்னு ஹீரோ கேட்டா, அவன் இதுக்கு முன்னாடியே என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்லா ஆக்ட் பண்றான். அதனால தான் நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோ அவனை பார்த்து முறைக்கிறான். நீ எப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண அப்படின்ட்டு. அவனும் அது வந்து பாஸ் அப்படின்னு சொன்னா, ஒழுங்கா வேலையை பார்க்க மேல ஓடு அப்படின்னு அவனை விரட்டி விட்டு, இனி மேசனாலும் உன் கூட வர முடியாது. என்ன சூஸ் பண்றியா இல்ல வேற ஒரு பாயை சூஸ் பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இப்போ ஹீரோவை கூப்பிட்டு போறா. அம்மா நம்மளே மாதிரி நிறைய ஷார்ட் டிராமாஸ் பார்ப்பாங்க போல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து டிராமாஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் போனதும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அங்க வரான். அவனை பார்த்துட்டு, நீ உண்மையதான் சொல்றியா? இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டா? இங்க பாரு இந்த ஷார்ட் டிராமால வர மெயில் லீட் மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல என்னோட நேம் ப்ரொஃபைல் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும்.
நான் ரியல் பர்சன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். "நீ என்ன சாப்பிட்டு இவ்ளோ ஹேண்ட்ஸமா ஹைட்டா வளர்ந்துருக்க?" அப்படின்னு ஆன்டி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் ஷையா ஃபீல் பண்றான். அப்புறம் "உங்களுக்காக விஐபி ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு" அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. "நீ கொஞ்சம் வெளிய போ. நான் அவன்கிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு ஹீரோயின வெளிய அனுப்புறாங்க. அப்புறம் ஆன்ட்டியும் அவன்கிட்ட ஃபேமிலி சிச்சுவேஷன பத்தி பேசுறாங்க. "எங்களோட ஃபேமிலி நான் வளர்ந்ததுலேருந்தே புவர் ஃபேமிலில தான் வளர்ந்தேன். ஆனா ஹீரோயினுக்கு நான் எந்த இன்ஜஸ்டிஸையும் காமிச்சது கிடையாது. இந்த காலத்துல டேட்டிங், பிரேக்கப் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல என் பொண்ண விட நீ பெட்டரான பெர்சன மீட் பண்ணனா" அப்படின்னு அம்மா பேச வராங்க. "அதெல்லாம் நடக்காது ஆன்ட்டி" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இல்ல ஆன்ட்டி சொல்லி முடிச்சுக்கிறேன், அத கேட்டுக்கோ. எங்க கிராமத்திலே எல்லாரும் ஹீரோயின யூஸ்லெஸ்ஸான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் மேரேஜ் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது தான் பெருசு. பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. என் பொண்ணு அவளோட விருப்பப்படி ஹேப்பியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ, இன்கேஸ் ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும், நீ அவள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தான் நான் உன்ட்ட ரெக்வெஸ்ட்டா கேட்கிறேன்" அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோவும் அத கேட்டு, "அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றான். வெளிய வந்த பிறகு ஹீரோயினும், "எங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்டா, "உங்க அம்மா உன்ன நான் எப்பவுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு" அப்படின்னு அவன் சேடா சொல்றான். இப்போ கார்ல ஏறி உட்கார்ந்ததும், "நான் லீசாவ கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீ எப்படி உங்க அம்மாவ ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியோ, அதே மாதிரி தான் நான் என் பாட்டியையும் டீல் பண்றேன். ஸோ நான் கண்டிப்பா லீசாவ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ ரிட்டர்ன் வரும்போது பாட்டி அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "என்ன பாட்டி, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்க போலையா?" அப்படின்னு கேட்டா, நான் இப்ப கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போக போறாங்க. ஹீரோ, ஹீரோயினும் பேச்சப் ஆயிட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கார்ல போயிருப்பாங்கல்ல. பட் இவன் என்ன சேடா மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே! அப்படின்னு பாட்டி பார்க்குறாங்க. அந்த டைம் ஒரு கிளையண்ட்டும் ஹீரோ கிட்ட பேச வரான். ஒரு ப்ராஜெக்ட்ட அவன் ரிட்டர்ன் அனுப்பிட்டானாம். அதுக்கான ரீசன தான் மெயில்லயே மென்ஷன் பண்ணியிருந்தனே! அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் நீங்க ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணிருவீங்க. அதுக்கு பிறகு தானே ரிவ்யூ பார்ப்போம். இப்போ என்னாச்சு? அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அது பாஸ்ட்ல. இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ட ஒழுங்கா ரிவ்யூ பண்ணி எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி என்கிட்ட அனுப்புங்க. அப்பதான் நான் அப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது அவனுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஒரு சின்ன பையன் இவன், நான் சீனியர் ஒர்க்கர். எனக்கு மரியாதை இல்லாம இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்றான் அப்படின்னு ஹீரோ கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவன் நினைக்கிறான். இந்த சைடு ஹீரோ லிசாவ மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்து ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு சைடு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் ஓகே பண்ணியிருந்திருக்கணும். இப்போ நான் எப்படி அவன்கிட்ட இத பத்தி பேசுறது? அப்படின்னு அவ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. அதுவே அவளுக்கு பெரிய பேர்டன் அந்த மாதிரி தெரியுது. இந்த டைம் அசிஸ்டன்ட் அவளுக்கு கால் பண்ணி, "ஹீரோவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உங்கள மீட் பண்ணணும்னு கேட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் அங்க கிளம்பி போறா. பாட்டி எங்க பெட்ல படுத்திருக்காங்க. "என்ன பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருந்தீங்க" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் போல ப்ளே பண்ண போனேன். அங்க அவளோட பேரனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தேன் என் முன்னாடியே. அத கேட்டு என் மனசு சரியில்லாம போச்சு. அப்புறம் என் உடம்பு முடியாம போயிருச்சு" அப்படின்னு பாட்டி ஃபீலிங்ஸோட சொல்றாங்க. "சரி பாட்டி, நீங்க அத பத்திலாம் ஓவரா திங்க் பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "எனக்கும் வயசாகிட்டே போகுது. ஹீரோ மட்டும் தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி. அப்புறம் அவனும் லைஃப்ல மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டான்னா, நானும் கவலை இல்லாம இருப்பேன். அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க 2 பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ ஹீரோ உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்டா, அது வந்து "பாட்டி, நாங்க 2 பேரும் டிஃப்ரெண்டான வேர்ல்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்யூச்சர்ல அவன் என்ன விட்டுட்டு போயிருவானோங்கிற பயம் எனக்கு இருக்கு. அதனால நான் அவனுக்கு நோ சொல்லிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்னால உன்ன ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. பட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உன்கிட்ட இருக்கு. நீ அவன அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, தயவு செஞ்சு அவன விட்டு தள்ளி போயிரு. நான் அவனுக்கு வேற ஒரு லைஃப அமைச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நீ அவனோட பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவன் மைண்ட சேஞ்ச் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ நீ அவன விட்டு தள்ளி போயிட்டன்னா, நான் அவனுக்காக வேற ஒரு பொண்ண பார்க்க ஆரம்பிப்பேன்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "அதான் லீஸா இருக்காங்கல்ல" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அந்த டைம் லீஸா அங்க வரா. "நான் அவன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு அவ சொல்றா. "பட் உங்க 2 பேருக்கும் தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லீசா இங்க வந்திருக்கும்போது, ஹீரோக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு பாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்பவே ஃபோட்டோவ காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணா? நான் இப்ப தான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் வந்ததுக்கான மெயின் ரீசனும் இந்த மேட்டர் தான். எனக்கும் அவனுக்கும் இடையில மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருந்ததுல, எனக்கும் இப்போ வேற பெர்சன பிடிச்சிருக்கு.
ஸோ இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ட உன்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னு லீசா சொல்லியிருப்பா. பாட்டியும் அப்போ ரொம்பவே நல்லது. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஹீரோ அந்த பொண்ண லவ் பண்றான். பட் அந்த பொண்ணுக்கு ஹீரோவ புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு தெரியல. ஸோ உன்ன வச்சு அவள டெஸ்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அப்படின்னு பாட்டி கேட்டிருப்பாங்க. அதுக்கேத்தாப்புல தான் அவளும் ஃபியான்சி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இது எல்லாமே நாங்க பண்ணதுக்கான காரணம், உனக்கு ஹீரோவ பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சோம். அப்புறம் எனக்கு அவன் மேல சுத்தமா எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அப்படின்னு லீசா சொல்றா. அத கேட்டது ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. ஸோ பாட்டி இப்போ உனக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். உனக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருந்தா, அத அவன்கிட்ட நீயே சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நானே அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹீரோயின் போறா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் நோ சொல்லியிருந்திருப்பா. இப்போ அவன்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றது? அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங்கையும் வாங்கிட்டா. எப்படியாவது இன்னைக்கு ஹீரோவ பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிறணும் அப்படின்னு கம்பெனிக்கு போனா, அங்க எல்லாருமே செல்ல பார்த்து ஏதோ காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதும் எல்லாரும் அவள பார்த்து பேசுறாங்க. என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, உன்ன பத்தி கம்பெனி வெப்சைட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்த்தியா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோயினும் என்னது அப்படின்னு வாங்கி பார்க்குறா. அதுல ஹீரோ, ஹீரோயின் ரிவர்டன் ஹோட்டலுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க எடுத்த ஃபோட்டோ இருக்கு. அதுல ஹீரோயின் அப்செட்டா இருக்கிற மாதிரி, ஹீரோ கைய பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு. ஸோ கம்பெனியோட பாஸ் எம்ப்ளாயி கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாருமே ஹீரோ தான் குறை சொல்றாங்க. பார்க்கறதுக்கு டீசென்டான மேன் மாதிரி தான் தெரியுறான். ஆனா அவன்கிட்ட இந்த மாதிரி பேட் பிஹேவியர் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கலல்ல. அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்காக எப்படி டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுன்னு தெரியல. அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ பிஆர வச்சு அந்த நியூஸ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேளை இதுல யாரும் ஹீரோயின தப்பா பேசல. அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பக்கம் ஓகேவா இருக்கு. இந்த டைம் ஹீரோயினும் மெசேஜ் பண்றா. ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவளும் தான் பிரச்சனையில மாட்டியிருக்கா. இருந்தாலும் என்ன பத்தி இப்பவும் கேரிங்கா கேக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து மந்த்லி மீட்டிங்க்கு போறான். இங்க ஹீரோனோட டிபார்ட்மெண்ட்ல ஃபுல்லாவே ஹீரோ திட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன சைக்கோன்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். இவளாம் எப்படி பாஸா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மேட்டர கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ பார்க்க போறா. எங்க ஹீரோ மீட்டிங் போயிருப்பான்ல, அங்க போர்ட் மெம்பர்ஸ்ல அந்த பர்சனும் இருக்கான். இப்போ மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி கம்பெனில ரூமர் போயிட்டு இருக்கே, அத பத்தி பேசலாமா? அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோவும் அதை விட முக்கியமான மேட்டர் நிறைய இருக்கு. நம்ம அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னா, என்ன இப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? எல்லாரும் கம்பெனியோட பாஸ பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? உங்களை மாதிரி ஒரு பர்சன் பாஸா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? ஆனா அதுக்குள்ள உங்களை பத்தி இவ்ளோ தப்பான ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ கம்பெனியோட டேமேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க பதவியை விட்டு விலகுனா தான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் உள்ள போறா. அவள பார்த்ததும், "உன்ன யாரு உள்ள விட்டது?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பின்னாடி இருந்து பாட்டி வராங்க. "நான் தான் அவள கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு. அவங்க தான் இங்க சேர்வுமனா இருக்காங்க. கம்பெனியே ஹீரோவுக்கு முன்னாடி அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்குன்னு இந்த கம்பெனில பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இப்ப அங்க மீட்டிங்ல வந்து உட்கார்ந்ததும், "நான் இங்க யாருக்கும் ஃபேவர் பண்றதுக்காக வரல. அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறா. அத எல்லாரும் அமைதியா கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உட்கார்றாங்க. இப்போ ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோ என்ன எந்த விதத்துலயுமே ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, "நீ என்ன சொல்ற? நாங்க எல்லாருமே தான் ஃபோட்டோல பார்த்தோம். உன்ன அவன் ஃபோர்ஸ் பண்ண தான் செஞ்சான். அப்புறம் உன்னை என்ன மிரட்டுனாங்களா? இல்ல காசு குடுத்துட்டாங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்க வந்து பேச சொல்லல. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது அவன் என்ன எப்படி ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்றீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "என்னது பாய் ஃப்ரெண்டா? அவன் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆகுது" அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்டா, அந்த டைம் பாட்டியும் ஹீரோ ஃபாரின்ல இருந்து வந்து கொஞ்ச நாள்லயே ஹீரோயினை மீட் பண்ணிட்டான். அதுல இருந்து 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினும் இன்னைக்கு என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். ஆனா இந்த நியூஸ் எல்லாம் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு இப்போ ஹீரோ கிட்ட ரிங் எடுத்து காமிக்கிறா. "வில் யூ மேரி மீ?" அப்படின்னு ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் அவனுக்காக ரிங்க போட்டு விடுறா. எல்லாரும் அத பார்த்து கிளாப் பண்றாங்க. பாட்டியும் நான் இந்த மேரேஜ் நியூஸ லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸ்பெஷலா இருக்கும்னு நெனச்சேன். பட் இப்ப தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. சீக்கிரமே உங்க எல்லாரையும் மேரேஜ்க்கு இன்வைட் பண்றேன். அப்புறம் நீ, இதெல்லாம் பண்ணது நீ தானே இந்த மாதிரி ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணது.
அதனால அமைதியா நீயே இந்த கம்பெனிய விட்டு போயிரு. அப்புறம் நீ பண்ண விஷயத்த நான் யார்கிட்டயும் வெளிய எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்ல, அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு படபடன்னு இருக்கு. எப்படி நான் எல்லார் முன்னாடியும் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். அதுவும் என் பாஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு அவ இப்ப தான் பிரீத் எடுத்துட்டு இருக்கா. "என்ன எல்லாம் ஓகே தானே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "வா அப்போ ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு நம்ம போணும்." அப்படின்னு இப்ப மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கூட்டு போறான். "என்ன அதுக்குள்ள சர்டிஃபிகேட் வாங்க போறோமா? நான் என் அம்மாகிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலையே" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "உங்க அம்மா ஆல்ரெடி உன்னோட ஃபேமிலி ரிஜிஸ்டர என்கிட்ட தந்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்ட வாங்கி அப்புறம் உங்க அம்மாவ மீட் பண்ண போலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். லாஸ்ட்டா 2 பேரும் ஹேப்பியா ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இதோட ட்ராமாவும் ஹேப்பியா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய ட்ராமாஸ் பார்க்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.